அவைகளில் வசித்தார்கள். அவைகளில் வசித்தவர்கள் பலத்தால் மிக கடினமானவர்களாக இருந்தார்கள். அவர்களை அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக நாம் அழித்து விட்டோம். நிச்சயமா ஒரு நிமிஷம் இருங்க. ரைட் பாருங்க. ஓகே. இப்ப சரியா இருக்கு. இப்ப இனிமே பண்ணாதீங்க. எதுவும் பண்ணாதீங்க. கம்முனு அப்படியே யாஸ்மின் பேசுங்க இப்ப. பேசுங்க. யாஸ்மின் உங்க மைக் ஓபன் பண்ணிட்டு பேசுங்க. யா அல்லாஹ். யாஸ்மின் யாஸ்மின் மாறாத பாலாறுகளும் அது மட்டும் இல்லாமல அருந்துபவர்களுக்கு இன்பம் அளிக்கும் மதுரச ஆறுகளும் தெளிவான தேனாறுகளும் இருக்கின்றது. சுபஹானல்லாஹ். தண்ணியாறு இருக்கக்கூடிய ஒரு ஆறு, பாலாறு, அது மட்டும் இல்லாமல மது ஆறு, அதுக்கு அடுத்ததா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான் தேனாறு. இது எல்லாமே இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு எல்லா விதமான கனிவகைகளும் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்லி காட்டுறான்? இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தோட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய இறைவனுடைய மன்னிப்பு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த சொர்க்கவாசிகளுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா, இன்னுமே இருக்கிறது கடைசி அல்லாஹ் சும்மா சொல்லுவானா, இதுக்கப்புறம் என்னுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க மேல கோவப்படவே மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மன்னிப்பும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளும், அன்பும், அரவணைப்பும் அங்க சொர்க்கவாசிகளுக்கு நாளைக்கு மறுமையில இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இத்தகையோர் நரகத்தில் எவன் நிரந்தரமாக தங்கியிருந்து அவனுக்கு கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு அதனால் அவர்களுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக்கி விடுமே அவனும் ஒப்பாவானா? கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா? சொர்க்கவாசிங்க எவ்வளவு சுகஜோதியா வாழ்றாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்லா சாப்பிடுறாங்க. அப்படின்னு கவலையோட ஓடிடுறான். மைக் ஆஃப் பண்ணுங்க சகோதரிகள் யாரா இருந்தா. அப்ப சொர்க்கவாசிகள் இவ்ளோ சுகபோகத்தை வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களும் நரகத்துக்கு போய் கொதிக்கிறதுக்கு தண்ணிய குடிச்சு குடல்கள் எல்லாம் துண்டு துண்டா போறாங்களே அவங்களும் ஒன்னாவாங்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கேள்வி கேட்கிறான். அதுக்கு அடுத்து 16ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னும் அவர்களில் உம்மை செவிமடுப்பவர்களும் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் உம்மை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையாளர்களாக நம்பிக்கையாளர்களான இவ்வேத ஞானம் அருளப்பட்டவர்களிடம் அவர்கள் சற்று முன் என்ன கூறினார்கள் என்று பரிகாசமாக கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இவங்க எல்லாம் அந்த நாளைக்கு என்ன சொல்றாங்க, கொஞ்ச நேரம் படி நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பரிகாசமா கேட்கிறாங்க. இத்தகையோர் இவர்களுடைய இதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அப்படிப்பட்ட காஃபிர்களுடைய இதயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லிட்டான், முத்திரை போட்டுட்டான். மேலும் இவர்கள் தங்களுடைய மனோ இச்சையே பின்பற்றினார்கள். 17 மேலும் யார் ஒருத்தவங்க நேர்வழியில் செல்கின்றார்களோ அவர்களுடைய நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தி அவர்களுக்கு தன்னை பற்றிய அச்சத்தையும் அவன் இறைவன் அளிக்கின்றான். நீங்க அதாவது அல்லாஹ் யாரு அஞ்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இன்னும் அச்சத்தை கொடுப்பான், இன்னும் பயத்தை கொடுப்பான். அதான் சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? நீங்க என்ன அளவுல ஒரு ஜான் வந்தா நான் உங்ககிட்ட ஒரு முழம் வருவேன். நீங்க என் அளவுல நீங்க வந்து நீங்க நடந்து வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஓடோடி வருவேன் அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? நீங்க கொஞ்சம் அல்லாஹ்க்கு பயப்படுங்க. அல்லாஹ்க்குரிய அமல செய்யணும்னு கொஞ்சம் மனசு எண்ணம் வச்சு அந்த அமல ஸ்டார்ட் பண்ணுங்க, செய்யுங்க. மத்த எல்லா கதவுகளையும், எல்லா வழிகளையும் அல்லாஹ் உங்களுக்காக திறந்து வைப்பான். சுப்ஹானல்லாஹ். அதுதான் இங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 18 எனவே இவர்கள் தங்கள் பால் திடுக்கிடச் செய்யும் தீர்ப்புக்குரிய மறுமை நாளை வருவதை அன்றி வேற எதையும் எதிர்பார்க்கின்றார்களா? அதன் அடையாளங்கள் திட்டமாக வந்துவிட்டன. ஆகவே அது அவர்களிடம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நினைவூட்டும் நல்லுபதேசம் எவ்வாறு பயனளிக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீராக. இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் நம்பிக்கையாளர்களான ஆண்களுக்காகவும் நம்பிக்கையாளர்களான பெண்களுக்காகவும் பாவமன்னிப்பு தேடுவீராக. அன்றியும் உங்களுடைய நடமாட்ட தலத்தையும் உங்களுடைய தங்குமிடத்தையும் அல்லாஹ் நன்கறிகின்றான். நல்லா செய்யக்கூடிய ஆண்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய பெண்களுக்கும் நீங்க வந்து என்ன செய்யுங்க, அவங்களுக்காக தௌபா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 20ல அல்லாஹ் சொல்றான், இன்னும் நம்பிக்கை கொண்டவர்கள் கூறுகின்றார்கள்,
புனித போர் பற்றி ஒரு அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா என்று. ஆனால் உறுதி வாய்ந்த ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டு அதில் போர் புரியுமாறு கூறப்பட்டால், எவருடைய இதயங்கள் நயவஞ்சக நோய் இருக்கின்றதோ அவர்கள் மரண பயத்தினால் மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உம்மை நோக்குவதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே இத்தகையவர்களுக்கு கேடுதான். நல்ல மனிதர்கள், நல்ல ஈமான் கொண்டவங்க வந்து ஈமான் கொண்டவங்கலாம் அந்த காஃபி ரசூல் ஸல்லல்லாஹு கொண்டு வந்து கேக்குறாங்க, "யா ரசூலல்லாஹ், நம்ம வந்து போர் செய்யறதுக்கு அல்லாஹ் எதுவும் அனுமதி குடுக்கலையா? போர் செய்யறதுக்கு அல்லாஹ் வசனங்களை இறக்கலையா?" அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இதே காஃபியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, போர் செய்யற மாதிரி ஒரு அத்தியாயத்தை இறக்கி, போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சுன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? புறமுதி காட்டுறவங்களா இருக்காங்க, நயவஞ்சகத்தனமா இருக்கிறாங்க, ஒரு ஏளனமா, ஒரு என்ன சொல்றது, பொடும்போக்குத்தனமா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 21. ஆகவே இறை தூதருக்கு வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே மேலானதாகும். எனவே ஒரு காரியம் உறுதியாகிவிட்டால் அல்லாஹ்வுக்கு அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டால் அதுவே அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். போருக்கு வராது நீங்கள் பின்தங்குவீர்களாயின் நீங்கள் பூமியின் குழப்பம் உண்டாக்கி உங்கள் சுற்றத்தாரை அவர்களுடன் கலந்து உறவாடுவதிலிருந்து தூண்டிவிடவும் முனைவீர்களா? இத்தகையோரை தாம் அல்லாஹ் சபித்து இவர்களை செவிடாக்கி இவர்கள் பார்வைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குருடாக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து 24. மேலும் அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்கிறான் பாத்தீங்களா? இந்த குரானை யாராச்சும் அவங்க வந்து ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்களா? அல்லது அவருடைய இதயங்களை பூட்டு போட்டு இருக்குதா? குரானை பத்தி ஆராய வேண்டாமா? நம்மளுக்கு தான் இந்த வசனம் சொல்றான். அவங்க காஃபிர்களுக்கு மட்டும் கிடையாது, முனாஃபிகளுக்கு மட்டும் கிடையாது. நமக்கும் தான் இந்த விஷயம் பொருந்தும். குரான்ல ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். ஏராளமான அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்லி காட்டுறான். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களுக்கு சொல்றான். குடும்பவியல் சட்டங்களை சொல்றான். எல்லாமே இருக்கு. குரான்ல இல்லாத ஒரு விஷயம் கூட இல்லாத ஒண்ணுமே இல்ல. எல்லாம் இருக்கு. அப்ப நீங்க இத ஆராய மாட்டீங்களா? உங்க இதயத்துல என்ன பூட்டு போட்டா வச்சிருக்கீங்க? அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கிறான். நிச்சயமாக எவர்கள் நேர்வழி இன்னதென்று அவர்களுக்கு தெளிவான வந்த பின் தன் பின்புறங்களின் மீது திரும்பி சென்று விடுகின்றார்களோ அத்தகையோர் அவ்வாறு போனதை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி அவர்களுடைய தவறான எண்ணங்களையும் அவர்களுக்கு பெருக்கி விட்டான். ஷைத்தான தான் அவங்களை வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஏன் அப்படின்னா, அவர்கள் அல்லாஹ் எதை இறக்கி வைக்கின்றானோ அதை வெறுப்பவர்களிடம் நாங்கள் சில காரியங்களை உங்களை பின்பற்றப்போம் என்று கூறியதனாலே ஆகும். ஆனால் அல்லாஹ் அவருடைய ரகசியங்களை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 27. ஆகவே அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடித்து உயிர்களை கைப்பற்றும் மாணவர்கள் அவர்களை மரணமடைய செய்யும் போது அவர்களின் நிலைமை எப்படி இருக்கும்? அது ஏன் அப்படின்னா, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் கோபமூட்டுவதையே பின்பற்றி அவனுடைய திருப்தியை வெறுப்பதினால்தான். அது மட்டும் இல்லாமல ஆகவே அவருடைய செயல்களை அவன் அழித்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் இங்க வந்து சொல்லி காமிக்கிறான். அடுத்து 29. அல்லது எவருடைய இதயத்தில் வஞ்சக நோய் இருக்கின்றதோ அவர்கள் தங்களுடைய கபடங்களை அல்லாஹ் வெளியாக்கவே மாட்டான் என்று எண்ணுகின்றார்களா? யாருடைய மனசுல வஞ்சக எண்ணம் இருக்குதோ அவங்க வந்து அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? கிடையவே கிடையாது. அன்றியும் நாம் நாடினால் திடமாக நாம் அவர்களுக்கு உம்மை காண்பிப்போம். அவர்களுடைய முகக்குறி அடையாளங்களை கொண்டே நாம் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக அவருடைய சூழ்ச்சியான பேச்சின் தோணியில் அவர்களை நீர் அறிந்து கொள்வீர்கள். மேலும் அவர்கள் உங்கள் செயல்களை நன்கறிகின்றான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த முனாஃபிகீன்கள் காஃபிர்களை பத்தி சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது காஃபிர்களுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அவர்களை அல்லாஹ் வந்து எப்படி தண்டிப்பான் அப்படின்றத இந்த வசனத்துல அவங்களோட பேச்சை வச்சோ அவங்களோட முகக்குறியை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சுப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு 31ல சொல்றான். அன்றியும் அல்லாவின் பாதையில் போர் புரிவோரையும் பொறுமையாளர்களையும் நாம் அறியும் வரை நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். உங்கள் செயல்களையும் நாம் சோதிப்போம். அவற்றின் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, உங்களையும் சோதிக்கிறதுக்காகவும் அவங்கள யார் நல்லவங்க, பொறுமையாளவங்க யாரு, போர் செய்யறதுக்கு உண்மையாலுமே வர்றவங்க யாரு அப்படின்னு சோதிப்பதற்காகத்தான். நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து பிறரை அல்லாவின் பாதை விட்டு தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகு தம் தூதரை எதிர்த்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அவர்களுடைய செயல்களை அவன் அழித்து விடுவான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், இன்னும் இறை தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் செயல்களை நீங்கள் பாழாக்கிடாதீங்க அப்படின்னு நம்பிக்கை கொண்டவங்களை சொல்லிட்டு, இன்னும் யார் ஒருத்தவங்க நிராகரிச்சு கொண்டு மக்களை அல்லாவின் பாதை விட்டு தடுத்து கொண்டும் இருக்கிறாங்களோ, இன்னும் நிராகரிப்பிலேயே நிலையானதாக அவங்க இறந்தும்
போயிடுறாங்களோ இத்தகையவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே மாட்டான். இன்னும் 35ல சொல்றான், நம்பிக்கையான மக்களே, போரில் நீங்கள் தைரியம் இழந்து சமாதானத்தை கோராதீர்கள். ஏனெனில் நீங்கள் தான் மேலோங்குபவர்கள். அல்லாஹ் உங்களுடனே இருக்கின்றான். மேலும் அவன் உங்கள் நற்செயல்களை உங்களுக்கு ஒருபோதும் குறைத்து விட மாட்டான். போர்ல போய் போர் செஞ்சுகிட்டு இருக்கும்போது நம்ம போர்ல தோந்துடுவன்ட்டோ இல்ல பயத்தினால நீங்க போய் அவங்கள்ட்ட சமாதானத்தை ஏற்படுத்தாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான். ஏன்னா பத்ர் போர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி கொடுத்தான் இல்லையா? அதாவது எவ்ளோ சிறு கூட்ட மக்கள் எவ்ளோ பெரிய ஒரு கூட்டத்த அவங்க அழிச்சாங்க. அல்லாஹ் மலக்குகள கொண்டு அவங்களுக்கு உதவி செஞ்சான். அதனால நீங்க அவங்கள்ட்ட வலிஞ்சு போயிட்டு நீங்க தைரியம் இழந்துட்டு சமாதானத்த கோராதீங்க. உங்களுக்கு வெற்றி குடுக்கறது நான் தான். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் திடமாக இவ்வுலக வாழ்க்கை வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சினால் அவன் உங்களுடைய கூலிகளை உங்களுக்கு அளிப்பான். அன்றியும் உங்களிடம் செல்வங்களை அவன் கேட்க மாட்டான். இதுக்காக உங்களுடைய செல்வத்த அல்லாஹ் கேட்க மாட்டான். இன்னும் அவன் உங்களிடம் அவற்றை கேட்டு உங்களை வற்புறுத்தினாலும் நீங்கள் கஞ்சத்தனமே செய்வீர்கள். பேராசை போன்ற உங்கள் உள்ளடக்கங்களையும் அவன் வெளிப்படுத்தி விடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படி மேபி உங்களுக்கு இத செய்யறான், அதை செய்யற நீங்க அல்லாஹ்வுக்காக ஏதாவது காணிக்கை குடுங்க, கூலிய குடுங்கன்னு கேட்டாலும், அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கஞ்சத்தனம் செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படுகின்றீர்கள். ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோர் இருக்கின்றார்கள். எவன் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் தன் ஆத்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கின்றான். அல்லாஹ் எவ்வித தேவையுமற்றவன். நீங்களோ தேவை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே சத்தியத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்களாயின் உங்கள் அல்லாஹ் யாஸ்மின் சத்தம் வரலமா? யாஸ்மின் யாஸ்மின் சவுண்ட் இல்லப்பா. நாளைக்கு போன டைம் மாஷால்லா கரெக்டா செஞ்சாங்க. இந்த தடவை கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் ஆலம். யாஸ்மின் ஏன் உங்க நெட் போயிடுதா? என்ன ஆச்சு? அல்லாஹ் அக்பர். ஜரீனா அல்லாஹ் அக்பர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாளைக்கு பாபி ஜெரினாவை இப்படி சொல்லுங்களேன், பாப்பாங்க. அதான் அவங்கள்ட்ட கூப்பிடுறோம், அவங்களும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே. அல்லாஹ் அக்பர். ஜெர்னா பாபி இருக்கீங்களா? அஸ்ஸலாமு பேசுங்க. வலைக்கும் என் சலாம். என்னவா ஆகுது? தெரியல, எனக்கும் தெரியல. நான் எப்ப எங்க விட்டேனே எனக்கும் தெரியல. நெட் நல்லாதான் இருக்கு எனக்கு ஃபுல்லா. ஏன் இப்படி அப்படியா? நடு நடுவுல கட் ஆகுதுன்னு தெரியல. வசனம் யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாப்பா, நீங்க சொல்லலாம், சொல்லுங்க. ஜரீனா கோஹஸ்டா? நீங்க ஆக்குங்க அவங்கள. அவங்க அதான் கேக்குறாங்க. அதான். கைய ஆ. உயர்த்திருக்காங்க. ஏன் எல்லாம் எங்க போயிட்டீங்க திடீர்னு? ஆ, எந்த வசனம்னு யாருக்காச்சும் நினைப்பு இருந்தா சொல்லுங்கம்மா. பாபி எப்பயுமே யாராவது அவுட் ஆயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ல வந்து பாருங்க, கை தூக்குவாங்க. ஓகே ஆ, ஓகே. நான் எப்ப பிடிச்சு கை தூக்கிட்டு நிக்கிறேன், போன உடனே இப்ப இதே வரல. தான் பார்த்து எடுத்துட்டேன். வசனம் சொல்லுங்கம்மா.
சரி, நானே ஒரு வசனம் முன்னாடியாவது ஓதுறேன். பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்ப போயிடுச்சுன்னா நான் ஆரம்பிச்சிடவா இன்ஷா அல்லாஹ்? இதுக்கப்புறம் போச்சுன்னா அத நீங்களே அதுக்கு அடுத்து கன்டின்யூ பண்ணி ஆரம்பிச்சிருங்க இன்ஷா கன்டினியூ அல்லாஹ். பண்ணிடுங்க ஆ இன்ஷா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் 5 ஆமீன். நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம் தான் இருக்கு. நான் ஆக்சுவலா அந்த அத்தியாயத்த முடிச்சுட்டேன் நானு. ஆ ஓ சூரே முஹம்மது வந்து நான் முடிச்சுட்டேன். ஆமா முகமது முடிச்சிட்டீங்க. அதுக்கு அடுத்த மாதிரி 8, 10 வசனம் போயிருச்சு போல. இல்ல அடுத்து நான் ஸ்டார்ட் தான் பண்ணணும். சூரே அல் ஃபத்ஹ் ஸ்டார்ட் தான் பண்ணணும். யாராவது அதான் அன்மியூட் பண்ணீங்கன்னா யாரும் சொல்லுவாங்க. யாரையும் அன்மியூட் பண்ண முடியலல்ல உங்களால. அன்மியூட் பண்ணுங்களேன். ம். சரி ஹைர். நான் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நான் என்னால எவ்வளவு வரைக்கும் முடியுதோ அத நான் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே பண்ணுங்க. ராபித்துல் பஷீரியா நீங்க சொல்லுங்க எந்த இதுல உங்க ஓபன் பண்ணிருக்கேன் பாருங்க. வசனம் தெரியுமான்னு பாருங்க. பண்ணியாச்சு. ராபியத்துல் பஸ்ரியா. இல்ல நானும் பார்க்கலையே. நானு இந்தாண்ட பார்த்துட்டு இருந்துட்டேன். கேட்டுட்டு தான் இருந்தேன் ஒன்லி. சரி அதான் ஹைர். எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல யாஸ்மின். ஓகே. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சகோதரிகளே தடங்களுக்கு வந்து வருந்துகிறோம். அல்லாஹ் நம்ம வந்து இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு தடங்கள் வராமல் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 48வது அத்தியாயம் சூரே அல் ஃபத்ஹ். இது வந்து மதீனாவில் இறங்கப்பட்ட ஒரு அத்தியாயம். இந்த சூரா வந்து ஃபத்ஹ் அப்படின்னா வெற்றி. எந்த வெற்றி இது வந்து குறிப்பா சொல்லப்படுது அப்படின்னா ஹுதைஃபியா உடன்படிக்கை பத்தி சொல்லி காட்டப்படுது. சுலூஹுல் ஹுதைஃபியான்னு சொல்லுவாங்க. அந்த உடன்படிக்கை பத்தி சொல்ல காட்டப்படுது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவுடைய வெற்றியை கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ஹுதைஃபியா அப்படின்ற ஒரு உடன்படிக்கை நடந்து அதுல ஒரு வெற்றியை கொடுத்து அதன் தொடர்ச்சியாகவே அல்லாஹ் மக்கா வெற்றியை கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல இந்த சூறாவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் ரிஸ்வான் அதாவது ஒரு மரத்திற்கடியில அங்கீகாரம் அதாவது ஒப்பந்தம் வாங்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வந்து பின்னாடி பார்க்கலாம். அத பத்தின விஷயங்களை சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யக்கூடிய அந்த பயணத்தை பத்தி சொல்றான். உதைபியா உடன்படிக்கை பத்தி சொல்றான். எல்லா விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். ஹைர். நம்ம வந்து இந்த அத்தியாயத்துல முதல் வசனம் என்ன அப்படின்னா, நபியே நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம். தெளிவான வெற்றி அப்படின்றது என்னன்னா ஹுதைபியா உடன்படிக்கையில அடுத்தக்கூடிய வெற்றி தான். ஹுதைபியா உடன்படிக்கை என்ன அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுக்கு கனவுல காட்டப்படுது அவர் உம்ரா செய்யற மாதிரி. சோ கனவுல காட்டப்படக்கூடிய அந்த விஷயங்களும் நபிமார்களுக்கு ஒரு வஹி தான். சோ அதனால ரசூல்லா வந்து அந்த உம்ரா செய்யறதுக்காக சஹாபாக்கள் எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு ஒரு 1400 பேர் சுமார் 1400 பேரை கொண்ட ஒரு குழு உம்ரா செய்யறதுக்காக எஹ்ராம் கட்டிக்கிட்டு அவங்களோட இந்த கால்நடைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து மாலை அணிவிச்சுக்கிட்டு அந்த செய்யறதுக்காக எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் மதீனாவில இருந்து அவங்க என்ன பண்றாங்க மதீனாவுக்கு கிளம்புறாங்க. அப்படி அவங்க போகும் பொழுது அங்க நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா உதைபியா அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள என்ன பண்றாங்க காஃபியர்கள் அவங்கள வந்து முற்றுகிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க போக கூடாது அப்படின்ட்டு. அங்க வந்து ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அதுல முதல் உடன்படிக்கை என்ன விஷயம் அப்படின்னா இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது. அடுத்த வருஷம் வேணா வரலாம். 2வது என்ன அப்படின்னா உங்களுக்கும் எங்களுக்கும் 10 வருஷங்கள எந்த ஒரு போரோ எந்த ஒரு சண்டையோ எதுவும் நடக்கக்கூடாது. எங்கள்ல இருந்து நீங்க யாரும் கொல்லக்கூடாது. உங்கள இருந்து யாரும் நாங்க கொல்ல மாட்டோம். சண்டை கிண்டை எதுவும் இருக்கக்கூடாது. 3வது என்ன அப்படின்னா உங்கள்ல இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு எங்க கிட்ட வந்துட்டாங்கன்னா நாங்க தரமாட்டோம். ஆனா எங்க கிட்ட இருந்த காஃபிர்கள் சொல்றாங்க எங்க கிட்ட இருந்து நாங்க யாராவது உங்க மக்கள்கிட்ட போயிட்டாங்கன்னா நீங்க அவங்கள உங்ககிட்ட வச்சுக்கூடாது. எங்க கிட்ட திருப்ப கொடுத்துடணும் அப்படின்னு இந்த காஃபிர்கள் இந்த 4 உடன்படிக்கையில போடுறாங்க. இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒத்துக்கிட்டு அதுக்கு அங்கீகரிச்சு அதுக்குரிய அந்த ஒப்பந்தங்கள் நடக்குது. எல்லாம் நடந்து முடிக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எந்த அளவுக்குன்னா இவங்க வந்து அந்த உம்ராவ அந்த இடத்துலயே அதாவது ஹுதைஃபியா அப்படின்ற ஒரு இடத்துலயே அவங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு மேற்கொண்டு போக முடியல இல்லையா மக்காவுக்குள்ள. அந்த இடத்துலயே அவங்க வந்து மொட்டை அடிச்சுக்கிறாங்க. எஹ்ராம் எல்லாத்தையும் கலஞ்சிக்கிறாங்க. குர்பானி பிராணிகள் எல்லாத்தையும் குர்பானி அறுத்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்து திரும்பி அவங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வர வழியிலேயே அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கி நபியே தெளிவான ஒரு வெற்றியாக உமக்கு வெற்றியை கொடுக்கிறோம். இது ஒரு வெற்றி. சஹாபாக்களுக்கெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. நம்ம உம்ரா செய்யறதுக்காக எவ்வளவு சந்தோஷத்தோட போனோம். நடுவுல என்னடானா எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வர சொல்றாங்க. இதுல வேற அடுத்த வருஷம் வந்து உம்ரா செய்யணும். 10 வருஷத்துக்கு போர் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த சுலுகுல் உதைஃபியான்றது எப்ப நடந்துச்சுன்னா ஹிஜ்ரா செஞ்சு 6வது வருஷம் நடக்குது. முஸ்லிம்கள் நல்ல ஒரு தெம்பா நல்ல ஒரு பலமா ஆயிட்டாங்க. நிறைய மக்கள் ஆயிட்டாங்க. இந்த நேரத்துல போய் போர் செய்யக்கூடாதுன்னு ஒரு பிரகடனம் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சஹாபாக்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே கூட
அல்லாஹ் என்ன சொல்றான், இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்னும் உமக்காக உம்முடைய முந்தைய தவறுகளையும் பிந்தையற்றவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருட்கொடைகளையும் பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியிலும் நடத்துவதற்காகவும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும் தெளிவான இந்த வெற்றியை அவன் அளித்தான். வலிமை மிக்க ஒரு உதவி, பின்னாடி ஒரு உதவி நம்மளுக்கு கிடைக்க போகுது. மக்கா வெற்றின்றது எந்த அளவுக்கு அவங்க நம்மள வந்து கஷ்டப்படுத்தினாங்களோ, அடுத்த 2 வருஷத்துல மக்காவே நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. யார் நம்மள உம்ரா செய்ய முடியாது நம்மள துரத்துனாங்களோ, அடுத்த வருஷமே காபாவே நமக்கு வந்துருச்சு. முஸ்லிம்களுடைய கைக்கு வந்துருச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இல்லையா? அததான் இங்க வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உறுதியான ஒரு வெற்றியை நம்ம உங்களுக்கு வலிமை மிக்க ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்தோம். இன்னும் 4 நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் அவர்களுடைய நம்பிக்கையுடன் மேலும் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் அவன்தான் அமைதியை இறக்கினான். அன்றையும் வானங்களிலும் பூமியில் உள்ள படைகள் எல்லாம் அவனுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் ஞான மிக்கவனமாகவே இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வதற்காக முடிஞ்சிருச்சுமா? இதோட முடிச்சிடுறேன். இன்ஷா அல்லாஹ். இவ்வாறாக அருளினான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். அவர்களின் பாவங்களை அவர்களை விட்டு நீக்கி விடுவான். இதுவே அல்லாஹ்விடத்தில் மகத்தான வெற்றியாகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிமான மூமின்களான அனைவருக்குமே இந்த ஒரு மக்காவுடைய வெற்றின்றதும் உதவியான்ற வெற்றி வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா அல்லாஹ் ஆக்கி வச்சா. இதனால அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுக்குறா. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பின் வரக்கூடிய சகோதரி உங்களுக்கு நல்லா இன்ஷா அல்லாஹ் இன்னும் நல்லா விளக்குவாங்க. சொல்வதை விட கேட்டதை விட அமல்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரியணும். அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது தெரியுது. வசனம் எனக்கு சொல்லிட்டே சொல்லுங்க. அப்பதான் 6 கொஞ்சம் 6 இல்ல ஆறு, ஒரு ஆறு. என் கூடயே பாத்துட்டேன். சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? சரியா இருக்கு. 6வது வசனம் சொல்லுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் தம்மீம் பில் கைர் யா ஃபத்தாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஜெய்மச்சி அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர். ويعذب المنافقين والمنافقات والمشركين والمشركات الظانين بالله ظن السوء عليهم دائرة السوء وغضب الله عليهم ولعنهم وأعد لهم جهنم وساءت مصيرا. 48 6வது வசனம். மேலும் நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இணை வைப்பவர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவன் தண்டனை அளிப்பதற்காகவும் தான். அவர்களோ அல்லாஹ்வை பற்றி தீய எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள். தீமையின் சுழற்சியில் அவர்களே விழுந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் கோபம் அவர்கள் மீது இறங்கியது. மேலும் அவன் அவர்களை சபித்தான். நரகத்தை அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். அது மிகவும் மோசமான இருப்பிடமாகும். அதாவது தனக்கு ஒரு நியாயம் எதிரிக்கு ஒரு நியாயம்னு அவங்க அநியாயம் செஞ்சு அந்த சுழற்சியில அவங்களே விழுந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய கோபம் அவங்க மேல இறங்கிடுச்சு. அல்லாஹ் அவங்கள சபிச்சான். சபிச்ச பின்னால என்ன கிடைக்கும்? நரகம் தான் இருக்கு. வானங்கள் மற்றும் பூமியின் படைகள் அல்லாஹ்வுடைய வல்லமையின் கீழ் தான் இருக்கின்றது. மேலும் அவன் மிக வல்லமை மிக்கவனாகவும் நுணுக்கமான அறிவு உள்ளவனாகவும் இருக்கின்றான். நபியே, நாம் உம்மை சான்று வழங்குபவராகவும் அதாவது சாட்சி சொல்லுபவராகவும் நல்ல செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவுமே அனுப்பியிருக்கின்றோம். எதற்காக என்றால், மக்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்வதற்காகவும் இன்னும் அந்த தூதருக்கு உறுதுணையாக நீங்கள் இருப்பதற்காகவும் அவரை கண்ணியப்படுத்துவதற்காகவும் மேலும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு இருப்பதற்காகவும் தான். ஏன் தெரியுமா அல்லாஹ் தூதர் அனுப்புனா? அந்த தூதர் மேல நீங்க நம்பிக்கை கொண்டு அந்த தூதருக்கு நீங்க உறுதியாக துணை செஞ்சு அவங்களை கண்ணியப்படுத்துறது என்னது? அவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறோம் இல்ல, அதுதான் நபியை கண்ணியப்படுத்துறது. அந்த மாதிரி கண்ணியப்படுத்தி காலையிலையும் மாலையிலையும் தொழுகையை நிலைநிறுத்துங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. மேலும் நபியே, யார் ஒருத்தங்க உங்களிடம் உறுதி பிரமாணம் அதாவது சத்தியம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உண்மையில் அல்லாஹ்விடம் உறுதி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா பைஅத்னு சொல்றோமா இல்லையா, அது சத்தியம்னு பேரு. அப்ப அந்த சத்தியம் யார் செஞ்சாங்களோ, நாங்க அல்லாஹ்வுக்காக எங்களை உயிரையும் கொடுப்போம்னு அவங்க அல்லாஹ் கிட்ட தான் சத்தியம் செஞ்சாங்க.
ஏன்னா ஹுதைபியால திரும்பி போங்கன்னு சொன்ன போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்க மக்காவுக்கு போயிருக்காங்க, அவங்க கொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி கிளம்புது. அவங்க மட்டும் கொலை செய்யப்பட்டிருந்தாங்கன்னா நாங்க இங்க இங்க ஒரு பெரிய போரை ஆரம்பிப்போம், அல்லாஹ்வுக்காக இந்த போரை நாங்க நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சத்திய பிரமாணம் வாங்குறாங்க. அப்ப என்னுடைய கையில அல்லாஹ்வுடைய கை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தன்னுடைய கையை நீட்டி எல்லா மக்கள்கிட்டயும் சத்திய பிரமாணம் வாங்குறாங்க. அவருடைய கைகள் மீது அல்லாஹ்வின் கை இருந்தது. ஆகவே யாராவது இந்த உறுதி பிரமாணத்தை முறித்தால் அதை முறித்ததன் கேடு அவரையே சொல்லும். நான் சண்டைக்கு வருவேன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தா நான் சண்டைக்கு வருவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் மக்கா மனிதர்களோட சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேடுதான். மேலும் யார் ஒருத்தங்க அல்லாஹ்விடம் செய்திருந்த உறுதி பிரமாணத்தை சத்தியத்தை நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அதி விரைவில் நினைக்காத புறத்திலிருந்து சீக்கிரத்திலேயே மகத்தான கூலியை வழங்குவான். நபியே, பின்தங்கிவிட்ட நாட்டுப்புற அரபிகள் திண்ணமாக இப்போது உம்மிடம் வந்து சொல்லுவார்கள். என்னன்னு வந்து உட்கார்ந்துருந்தாங்க, இவங்க எல்லாம் என்னதான் செய்யறாங்க பாக்கலான்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. யாரு ஜெயிக்கிறா அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கலான்னு. இப்ப நீங்க ஜெயிக்கிறீங்க மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து சொல்லுவாங்க, என்னன்னு, எங்களுடைய செல்வங்கள் மனைவி மக்கள் பற்றிய கவலைதான் எங்களை முற்றிலும் ஈர்த்து விட்டுருந்தன. இந்த பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு நாங்க பயந்துட்டு இருந்தோம். எனவே எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எங்களுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், இவர்கள் தங்கள் உள்ளங்களில் இல்லாதவற்றை தம் நாவுகளால் கூறுகின்றார்கள். மனசுல அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது போகணும்னு. இப்போ நீங்க மிகைச்சு போயிட்டீங்க, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவீங்களோ பயந்து வந்து அவங்க உங்கள்ட்ட இல்ல மனசுல இல்லாததெல்லாம் நாக்கால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. சரி, அப்படின்னா உங்கள் விவகாரத்தில் அல்லாஹ்வின் தீர்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் நஷ்டத்தை அளிக்க அல்லது நன்மையை வழங்க நாடினால் அதை தடுத்திடும் அளவுக்கு சிறிதேனும் அதிகாரம் பெற்றவர் யாராவது உண்டா? இப்ப வந்து புலம்புறீங்களே, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மாத்த முடியுமா உங்களால? ஆனால் உங்களின் செயல்களை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். உண்மை நிலவரம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மாதிரி கிடையாது. மாறாக இறை தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் தங்களின் இல்லத்தாரிடம், அதாவது தங்களுடைய வீட்டு மக்கள் கிட்ட ஒருபோதும் திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? இந்த கருத்து உங்கள் உள்ளங்களுக்கு ரொம்ப அழகா தென்பட்டுச்சு. என் பொண்டாட்டி பிள்ளையை நான் பார்க்க வேண்டாமா, என் சொத்து சுகத்தை நான் பார்க்க வேண்டாமா? அப்ப அது உங்களுக்கு ரொம்ப அழகா தென்பட்டுச்சு. மேலும் நீங்கள் மிகப்பெரிய தீய எண்ணம் கொண்டு விட்டீர்கள். அல்லாஹ்வை விட உங்க மனைவி மக்களும் சொத்து சுகமும் உங்களுக்கு பெருசு நீங்க கெட்ட மாதிரி நினைச்சிட்டீங்க கெட்ட விஷயத்த. எனவே நீங்கள் மிகவும் கொடிய உள்ளம் படைத்த மக்கள் ஆவீர்கள். அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் யாரொருத்தங்க நம்பிக்கை கொள்ளவில்லையோ அத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். அல்லாஹ் மேல யார் நம்பிக்கை வைக்கலையோ, அல்லாஹ்வுடைய தூதர் மேல நம்பிக்கை வைக்கலையோ அவங்களுக்கு என்ன இருக்கு? நெருப்பு தான் இருக்கு. வானங்கள் மற்றும் பூமியுடைய ஆட்சிக்கு உரிமையாளன் அல்லாஹ் தான். அவன் தான் நாடுகின்றவர்களை மன்னிப்பான், தான் நாடுகின்றவர்களுக்கு தண்டனை அளிப்பான். அவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் ரொம்ப இறக்க உள்ளவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் ரொம்ப தயால குணம் உள்ளவன் தான் அல்லாஹ். ஆனா அவனுக்கு ஷிர்க் செஞ்சா அதை அவன் மன்னிக்கவே மாட்டான். போர் செல்வங்களை, அதாவது கனிமத் பொருள்களை கைப்பற்றுவதற்காக நீங்கள் செல்லும் போது போருக்கு செல்லாமல் பின்தங்கியிருந்தவர்கள் உங்களிடம் திண்ணமாக சொல்லுவாங்க. என்னன்னு, போருக்கு போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க வந்து கனிமத் பொருள் கிடைக்குது, போர்ல சண்டை போட்டோ போடாமையோ பொருள்கள் கிடைக்குது. அந்த பொருள்கள் கிடைச்சவொடனே இவங்க எல்லாம் என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, எங்களையும் உங்களுடன் வருவதற்கு அனுமதியுங்கள், எதுக்கு பங்கு வச்சுக்கிறது வாங்கிக்கிறதுக்கு. இவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை மாற்றிவிட நினைக்கின்றார்கள். இவங்க கிட்ட நீங்க தெளிவாக சொல்லிவிடுங்கள், எங்களுடன் வருவதற்கு உங்களால் ஒருபோதும் இயலாது, நாங்க உங்களை ஒருபோதும் எங்களோட சேர்த்துக்க முடியாது, ஏன்னா இதை அல்லாஹ் முன்னரே எங்களுக்கு கூறிவிட்டான். அப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்லை நீங்க எங்க மேல பொறாமைப்படுறீங்க, உங்க சொத்து குறைஞ்சு போயிடும்னு எங்களை கூட்டிருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை, நீங்கள் தான் எங்கள் மீது பொறாமைப்படுகிறீர்கள் என்று. ஆனால் விஷயம் பொறாமையை பற்றியது அல்ல, மாறாக இவர்கள் உண்மை நிலையை குறைவாகவே புரிந்து கொள்கின்றார்கள். பின்தங்கியிருந்து விட்ட இந்த நாட்டுப்புற அரபிகளிடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மிக அதிமை வலிமை கொண்ட மக்களுடன் போரிடுமாறு ரொம்ப சீக்கிரம் விரைவில் அழைக்கப்படுவீர்கள். அப்ப நீங்க போராட வேண்டி இருக்கும். நீங்க உங்களை இப்படி சொல்றீங்கல்ல, நாங்க வந்திருப்போம் இப்ப எங்களை சேர்த்துக்கங்க அப்படி எல்லாம் வந்து எக்ஸ்கியூஸ் பண்றீங்களா இல்லையா? இப்ப வந்து நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுவேன், அல்லது அவர்களே அடிபணிந்து விடுவார்கள். யாருக்கிட்ட போறணும்னு போர் செய்யணும்னு அல்லாஹ் உங்களை அனுப்ப போறானோ அவங்களை கூட படிச்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போது ஜிஹாதுக்கான கட்டளைக்கு, அதாவது முயற்சி செஞ்சு அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிர் பொருள் எல்லாத்தையும் அர்ப்பணிக்க நீங்க தயாராகி கீழ்ப்படிஞ்சு வந்தா அப்ப அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவார். அவ்வாறன்று நீங்கள் முன்னர் செய்தது போல மீண்டும் செய்தால், அதாவது புறக்கணித்தால், சண்டைன்னு வந்தவொடனே வீட்டை தாப்பா போட்டு உள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனையைத்தான் அளிப்பான். ஆம், குருடர்
மற்றும் முடவர் அதாவது நொண்டி மற்றும் நோயாளி ஆகியோர் போருக்கு வரவில்லை என்றால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் யாராவது ஒருத்தங்க கீழ்ப்படிந்தால் அவரை அல்லாஹ் சுவர்க்க சோலைகளில் கார்டன்கள்ல புகுத்துவான். அவற்றின் கீழே என்ன இருக்கும்? ஆறு சதா ஓடிக்கிட்டே இருக்கும், சலசல சலசலன்னு. ஆனா யாராவது புறக்கணித்தால், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போனா அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளிப்பான். இறை நம்பிக்கையாளர்கள் உம்மிடம் அந்த மரத்துக்கு கீழே சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருந்த போது, அதாவது அந்த ஹுதைபியா உடன்படிக்கை வந்துச்சு இல்ல, அங்க ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கு கீழே தான் சத்தியம் செய்துட்டு இருந்தாங்க. அப்போது அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்பி கொண்டான். யாரெல்லாம் போனாங்களோ சஹாபாக்கள் அத்தனை பேர்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை வாக்களித்தான், திருப்பி கொண்டான். அவர்களுடைய உள்ளங்களின் நிலைகளை அல்லாஹ் அறிந்திருந்தான். இதனால் அவன் அவர்கள் மீது நிம்மதி என்ற சக்கீனத்தை இறக்கி அருளினான். விரைவில் கிடைக்கும் வெற்றியையும் அவர்களுக்கு வெகுமதியாக இன்னும் எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிப்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா? நம்ம கூட ஹோட்டல்ல சாப்பிட டிப்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிம்மதியை கொடுத்தான், நிம்மதியோட வெற்றியை கொடுத்தான். வெற்றிக்கு மேல அவங்களுக்கு என்ன கொடுத்தான்? பொருள் வசதியையும் கொடுத்தான். எல்லாத்துக்கும் மேலாக பாவ மன்னிப்பை கொடுத்தான், சொர்க்கத்தை கொடுத்தான். ஏராளமான போர் செல்வங்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். அவற்றை அவர்கள் வெகு விரைவில் பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் மிக வல்லமை மிக்கவனாகவும் நுண் அறிவாளனாகவுமே இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். ஏராளமான போர் செல்வங்களை குறித்து அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். நீங்க பயப்படாதீங்க, நீங்க அப்படியே வீணாயிர மாட்டீங்க. நீங்க அப்போ உங்களுடைய எல்லா செயல்களும் அப்படியே ஜாயா ஆக்கிட மாட்டேன் நானு. உங்களுக்கு நிச்சயமாக வெகு விரைவில் வெற்றியை தருவேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மாதிரி மக்காவுடைய வெற்றியையே கொடுத்தான். மேலும் மக்களின் கைகள் உங்கள் கைகளுக்கு எதிராக உயர்வதை தடுத்து விட்டான். எல்லா மக்களும் சேர்ந்து உங்களை அவங்க தடுத்து துரத்துனாங்களா இல்லையா? இப்ப அவங்களே பணிஞ்சு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கையெல்லாம் செயல்படாம தடுத்துட்டான். இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சான்றாக, ஒரு சாட்சியாக திகழ்வதற்காகவும் அல்லாஹ் நேர்வழியின் பக்கம் செல்லும் பேற்றினை உங்களுக்கு வழங்குவதற்காகவும் தான். யார் ஒருத்தங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வின் பாதையில போறோமோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நேர்வழியுடைய பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப விசாலமாக்கி தர்றான். இவை தவிர இப்போது உங்களால் சாதிக்க முடியாத வேறு பல கனிமத் போர் செல்வங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்துள்ளான். இதுக்கு பின்னால நிறைய போர் செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அவற்றை முழுமையாக சூழ்ந்திருக்கின்றான். அல்லாஹ் அந்த போர் செல்வத்தையும் சரி, அந்த மக்களையும் சரி முழுமையாக சூழ்ந்திருக்கின்றான். மேலும் அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இந்த நேரத்தில் உங்களுடன் போரிட்டிருந்தால் நிச்சயம் புறங்காட்டி ஓடி இருப்பார்கள். மேலும் எந்த பாதுகாவலரையோ உதவியாளரையோ அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். இவங்க மட்டும் இங்க போர் செஞ்சிருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன ஆயிருக்கும் தெரியுமா நிலைமை? எதுவுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. முன்பிருந்தே நடைபெற்று வருகின்ற அல்லாஹ்வின் நியதிதான் இது. மேலும் அல்லாஹ்வின் நியதியில் எந்த மாறுதலையும் நீர் காண மாட்டீர். ஏன்னா என்ன சாவுது? வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருது. அல்லாஹ் நல்லா செய்யறவங்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு தோல்வியையும் கொடுப்பான், காஃபிர்களுக்கு வெற்றியை கொடுத்து அவங்களுக்கு உலகத்துல எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அவங்களை இன்னும் மேல மேல கொண்டு போய் நரகத்திலேயே வீழ்த்துவான். அல்லாஹ் எல்லா பொருளையும் அறிந்திருக்கான். இந்த அல்லாஹ்வுடைய சுன்னத். அவனே மக்காவின் பள்ளத்தாக்கில் அவர்களின் கைகளை உங்களை விட்டும், உங்களின் கைகளை அவர்களை விட்டும் தடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த உஹதைபியால உடன்படிக்கை செய்யாம இவங்க போயிருந்தாங்கன்னு வைங்க போருக்காக, அப்ப மக்கால எவ்வளவு பேர் ஈமான் கொண்டு இருந்தாங்க, வெளியே சொல்ல முடியாம புழுக்கிக்கிட்டு இவங்க போய் என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்களை எல்லாம் சேர்த்து அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க யாரு கீழே இருந்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களுடைய தலைவர்களாக இருந்தாலோ அவங்க எல்லாமே அவங்களெல்லாம் கூப்பிட்டு தான் வருவாங்க சண்டைக்கு. வரும்போது இந்த ஈமான் கொண்ட மக்களும் அடிபட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு நாசம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு அழகான உடன்படிக்கையின் மூலம் இந்த அநியாயமான ஒரு உடன்படிக்கை கூட உடன்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடன்படிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கால இருந்த ஈமான் கொண்ட மக்களையும் காப்பாத்தினான், இந்த போன மக்களையும் அவங்கள கஷ்டத்தை விட்டு தடுத்தான். இந்த நிலையில் அவர்களின் மீது உங்களுக்கு வெற்றியையும் கொடுத்தான். மேலும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவர்கள்தான் இறைவனை நிராகரித்தவர்களும் புனிதமிகு இறை இல்லத்துக்கு அதாவது காபாவுக்கு செல்ல விடாமல் உங்களை தடுத்தவர்களும் பலியிடப்படும் ஒட்டகங்களை அவற்றின் பலியிடத்தை சென்று அடையாமல் தடுத்தவர்கள். அதாவது பலியிடத்துக்காக, அதாவது குர்பானி கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறாங்களா இல்லையா, ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம், இதை கூட கொண்டு போக விடாம மக்கால போய் அங்க குர்பானி செய்ய விடாம தடுத்தாங்க இல்லையா, இவங்கதான் அவங்க எல்லாம். உங்களுக்கு தெரியாத இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும் மக்காவில் இல்லை என்றால் அறியாத நிலையில் நீங்கள் அவர்களை நசுக்கி விடுவீர்கள். அதனால் உங்கள் மீது குற்றம் சுமத்தப்படும். என்ன இவங்க எல்லாம் ஈமான் கொண்ட சொல்றாங்க, ஈமான் கொண்டவங்களையே சாவடிச்சிட்டாங்களே அப்படின்னு உங்க மேல ஒரு
பெரிய அபாண்டமான குற்றம் சுமத்தப்படும் என்ற அபாயம் இல்லாமல் இருந்தால் போர் நிறுத்தப்பட்டே இருக்காது. அதே நேரத்தில் அல்லாஹ் தான் நாடுபவர்களை தன்னுடைய கருணையில் நுழைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் போர் நிறுத்தப்பட்டது. அல்லாஹ் என்ன விரும்பினா, நிராதரவா கிளம்பி வந்தாங்க என்னை உம்ரா செய்யறதுக்காக, என்னுடைய வீட்டை தரிசிக்கிறதுக்காக. ஆனா அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. ஆனா நிறுத்த பின்னாலையும் அவங்க ஈமான்ல கம்சோரியா இல்ல, அவங்க கவலைப்படல, அவங்க பயப்படல, அவங்க போரிட தயாரா இருந்தாங்க, ஒப்பந்தம் செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய கருணையில நான் அவங்களை நுழைய வச்சுக்கிட்டேன். அந்த நம்பிக்கையாளர்கள் விலகி இருப்பார்களே ஆனால் மக்காவாசிகளில் எவர்கள் இறை நிராகரிப்பார்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் கடும் தண்டனை அளித்திருப்போம். இவங்க மட்டும் சண்டைக்கு போயிருந்தா நிராகரிப்பாளர்களுக்கு கண்டிப்பா கடும் தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா அங்க ஈமான் கொண்டவங்களுக்கு ஒரே கஷ்டம் வந்திருக்கும். அல்லாஹ் எல்லாத்தையும் அதுல இருந்து காப்பாத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே நோக்கத்திற்காக இந்த இறை நிராகரிப்பாளர்கள் தங்களின் உள்ளங்களில் வைராக்கியத்தை, அதாவது மூட வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்ட போது அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் நிம்மதியை இறக்கி அருளினான். நிம்மதி இருக்குல்ல, அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய செல்வம். எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் தூக்கம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நிம்மதி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எதுவுமே ஒன்னும் வேலைக்கு ஆகாது இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்காக நானு தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் நிம்மதியை இறக்கி அருளினான். மேலும் நம்பிக்கையாளர்களை இறை அச்சமுள்ள வாக்கை பேணி நடப்பவர்களாக விளங்க செய்தான். நம்பிக்கைன்னா என்னது? அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா அந்த சொல்ற வாக்கையும் நம்ம பேணி நடக்கணும். அதுதான் முதல் பேச்சா சொல்றோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவர்கள் தான் அதற்கு மிகவும் அருகுதை உடையவர்களாகவும் உரிமை உடையவர்களாகவும் இருந்தார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த நம்மளுடைய நாக்கு தான் மெயின். நம்மளுடைய நாக்கை நம்ம முழுமையாக பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். உண்மை என்னவென்றால் அல்லாஹ் தன் தூதருக்கு உண்மையான கனவையே காட்டியிருந்தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறதுக்கு முன்னே என்ன சொன்னாங்க, மக்கால இருந்து மதீனால இருந்து கிளம்புறதுக்கு முன்னையே நம்ம போய் உம்ரா செய்வோம் அப்படின்னு ஒரு கனவு கண்டாங்க. அதை சொன்னாங்க. அது அல்லாஹ் சொல்றான், நான் உண்மையான கதையை தான் காட்டியிருந்தேன், அதுவோ முற்றிலும் சத்தியத்துக்கு ஏற்பத்தான் இருந்தது. அல்லாஹ் நாடினால் நிச்சயம் நீங்கள் சங்கை மிகு பள்ளிவாசலில் முழு அமைதியுடன் நுழைவீர்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப போக மாட்டேன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, நீங்க கனவு கண்டீங்களே, நீங்க சொன்னீங்களே, நீங்க அழைச்சிட்டு போவேன்னு சொன்னீங்களே, நீங்க இப்ப திருப்பி போகணும்னு சொல்றீங்களேன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப ஆத்திரப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் வேற சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப கூட அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்படின்னா அதுதான் நடக்கும் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க தான் வெல்லுவீங்க. நிச்சயமாக நீங்க சங்கை மிக அந்த காபா பள்ளிவாசலுக்கு முழு அமைதியோட, இப்ப இவங்க விடமாட்டேன்னு உங்களை வழிமறிச்சிட்டு நிக்கிறாங்கல்ல, அவங்க முழு அமைதியோட நீங்க போங்கன்னு உங்களை விட்டுட்டு கைகால ஒடுக்கிக்கிட்டு உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி அமைதியோட, எதிர்க்க ஆள் இல்லாம ரொம்ப மகிழ்வோட நீங்க உள்ள நுழைவீங்க. உங்களுடைய தலைமுடியை மலிப்பீர்கள் அல்லது குறைப்பீர்கள். அதாவது நீங்க அங்க உம்ரா செய்வீங்க. மேலும் உங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது. நீங்கள் எதையெல்லாம் அறியாமல் இருந்தீர்களோ அதையெல்லாம் அவன் அறிந்திருந்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனவே அந்த கனவு நிறைவேறுவதற்கு முன்பாக அண்மையில் உள்ள இந்த வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்கியுள்ளான். அந்த கனவு நிறைவேறும். அதுக்கு முன்ன இது ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு, நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ் தான் தன்னுடைய தூதரை வழிகாட்டுதலுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். யார் அனுப்புறா? தூதர் தான் இஷ்டத்துக்கு போல அல்லாஹ் அனுப்புறான். சத்திய மார்க்கத்தை கொடுத்து அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. எதுக்காக? இந்த உலகத்துல எத்தனை மார்க்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டுச்சோ எல்லா மனிதர்கள், அல்லாஹ் தோற்றப்பட்டது ஒரே இஸ்லாம் தான், சரியா? ஆனா மனிதர்கள் தான் பல மாதிரி தன்னுடைய மார்க்கத்துக்கு வடிவம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த எல்லா மார்க்கங்களையும் இந்த மார்க்கம் மேலோங்க செய்யும். இந்த உண்மைக்கு அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ்வுடைய சாட்சி தான் போதுமானதாக இருக்கும். இது எப்பயுமே மாறாது. இன்னும் அல்லாஹ் சொல்றான், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் ஆவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பாளர்களை பொறுத்து கடினமானவர்கள். நிராகரிக்கிறவங்களை பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க? கடினமா தான் இருப்பாங்க. ஆனா யாரெல்லாம் அவங்கள்ட்ட போர் செய்யலையோ, அவங்கள பத்தி சண்டைக்கு வரலையோ, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோ, அவங்க கிட்ட சக மனிதர்களாக சகோதரத்துவத்தோட பழகுவாங்க. ஆனா தங்களுக்கிடையே இந்த மூமின் கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்க? ஈமான் கொண்ட மக்கள் கருணை மிக்கவர்களாக இருப்பார்கள். இன்னும் அவர்கள் ருக்கு செய்வார்கள், சுஜூது செய்வார்கள். இன்னும் அல்லாஹ்வின் அருளையும் திருப்தியையும் தேடுவார்கள். இதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அவர்களின் முகங்களில் சுஜூதின் அடையாளங்கள் இருக்கின்றன. யார் அல்லாஹ்வுக்கு பயந்து அஞ்சு அல்லாஹ் கிட்ட
அதாவது உள்ள அச்சத்தோட ருக்கு சுஜூது செய்றாங்களோ அவங்களுடைய முகத்துல சுஜூதின் அடையாளங்கள் இருக்கின்றன. அவற்றின் மூலம் அவர்கள் அறிந்து கொள்ளப்படுகின்றார்கள். இது எங்க இருக்கு? தௌராத் என்ற வேதத்துல கூட இது இருக்குதுதான். மேலும் இன்ஜிலில் அவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உவமை வருமாறு, அது ஒரு பயிர். அது முதலில் குருத்தை வெளிப்படுத்துகிறது, பின்னர் அதை வலுப்படுத்துகிறது. ஒரு விதைய போட்டா அது என்ன செய்யுது? முதல்ல கொஞ்சோண்டு இலை வருது, அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது? குருத்தை வெளிப்படுத்துது. அப்புறம் அது ஒரு ஸ்டம்பு, ஒரு குச்சி மாதிரி ஒரு காம்பு, அதை வலுப்படுத்துது. அப்புறம் அது என்ன செய்யுது? பருத்து நல்லா மொத்தமா ஆயிடுது. பிறகு அது தன்னுடைய தண்டின் மீது செவ்வனவே நிற்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஒரு வித்து எப்படி வெளிப்பட்டு தன்னை வளர்த்துக் கொள்ளுது, அதை எப்படி அல்லாஹ் கொண்டு வரான் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். விவசாயிகளை அது மகிழ்விப்பதற்காகவும் அவர்கள் பூத்து குலுங்குவதை கண்டு நிராகரிப்பாளர்கள் பொறாமை அடைவதற்காகவும் தான். இப்படிதான் இஸ்லாம் முளைச்சிச்சு, இப்ப பூத்து குலுங்குது. நிராகரிப்பாளர்கள் என்ன செய்யறாங்க? உலகம் முழுக்க எரிஞ்சு பொறிஞ்சி நாசமா போய்கிட்டு இருக்காங்க. இந்த குழுவினரில் நம்பிக்கை கொண்ட நல்ல செயல் செய்பவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்பிக்கை கொண்ட மக்களில், நற்செயல் செய்கின்ற மக்களில், இன்னும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய மக்களில், மகத்தான கூலியை பெற்றுக்கொள்ள கூடிய மக்களில் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் சேர்த்து அவனுடைய வாக்கை நம்மளும் உறுதிப்படுத்தி, நம்மளும் அல்லாஹ்வுடைய பேர் அன்புக்கும் அருளுக்கும் மகஃபிரத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்துக்கணும்னு துவா செய்யுங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். இந்த சூரா முடிவுற்றது. 49வது அத்தியாயம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது அல் ஹுசூராத், அறைகள் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துடைய பெயரா இருக்கு. 18 வசனங்கள் கொண்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இதுல இறை மார்க்க உலக விவகாரங்கள் தொடர்பாக எந்த ஒரு கருத்தை நீங்க சொல்றதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருவசனங்களின், அவனுடைய தூதருடைய பொன்மொழிகளின், அதாவது ஹதீஸ் அடிப்படையில் தான் நீங்க எடுத்து சொல்லணும். அப்படி இல்லாம நீங்க எதுவும் தன்னிச்சையாக உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கிறான். மேலும் யாராவது எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு செய்தி அவங்கள்ட்ட கொண்டு வந்தாங்கன்னா அது சரியான செய்தியான்னு பரிசீலித்து, அதாவது செக் பண்ண பின்னால்தான் அதை நீங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும். அஃப்வா செயலாக்கி கூடாது, கேட்டதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அதே மாதிரி மொபைல்ல வர செய்தியெல்லாம் அடுத்தவங்களுக்கு டக்கு டக்குன்னு பாஸ் பண்ண கூடாது. இன்னும் நபியை யாராவது சந்தித்து பேச விரும்பினா வந்திருக்கிற செய்தியை அடக்கத்தோட குறிப்பால உணர்த்தணும். அதாவது வெயிட் பண்ணணும், உணர்த்தணும். போய் அவங்கள்ட்ட சத்தம் கொடுத்து கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்ம விரிவா பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லஸீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதரின் முன்னிலையில் முந்தாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். திண்ணமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய சத்தம் கேட்டுச்சுன்னா, அதாவது எங்கேயாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டா அதை நீங்க காது கொடுத்து கேளுங்க. இன்னும் தூதரோட முன்னிலையில தூதர் ஒரு வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க, ஒரு ஏதாவது பயான் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு முந்தி விட்டு நீங்க போய் பேசாதீங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம். அதே மாதிரி நம்ம கூட பெரியவங்க பேசினாலும் சரி, சின்ன பிள்ளைங்க பேசினாலும் சரி, இடையில போய் பேசுறது யாருக்குமே தகுமானது அல்ல. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லி காட்டுவான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் குரல்களை நபியின் குரலுக்கு மேல் உயர்த்தாதீர்கள். மேலும் ஒருவர் மற்றவரிடம் உரத்த குரலில் பேசிக்கொள்வது போல நபியிடம் உரத்த குரலில் பேசாதீர்கள். நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தும் வீணாகி விட வேண்டாம். நீங்கள் அறியாது இருக்கும் நிலையில், அதாவது யார் நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அவங்க நபியோட சவுண்டுக்கு மேல உங்க சவுண்ட கூட்டி பேசாதீங்க. நீங்க ஒருத்தவங்க மத்தவங்கள்ட்ட பேசிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி பேசாதீங்க. நபி கிட்டையும் ரொம்ப உரத்த, ரொம்ப ஜோரான குரல்ல பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்க செயல் எல்லாம் நாசமா போயிடும். உங்களுக்கே தெரியாது அந்த விஷயம். இன்னும் சின்னமாக யார் ஒருத்தங்க இறை தூதரின் திருமுன், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி பேசும்போது தங்கள் குரலை தாழ்த்துகின்றார்களோ, உண்மையில் அத்தகையவர்களின் உள்ளங்களை இறை அச்சத்துக்காக அல்லாஹ் பரிசோதித்து தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கின்றன. யார் ஒருத்தங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ரகசியமா பேசுற மாதிரி பேசுறாங்களோ, அப்படிப்பட்டவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கு? இறை அச்சத்தால ரொம்ப இருக்குதான். பாருங்களேன், நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க ரொம்ப செய்யறதெல்லாம் அநியாயமா இருக்கும். ஆனா பேசும்போது எவ்வளோ சாஃப்டா, எவ்வளோ பொலைட்டா, எவ்வளோ ரகசியமா இப்படி பேசுவாங்க. அவங்க செய்யற பெரிய பெரிய தவறு கூட நம்மளுக்கு அது ஒரு கணக்குல நம்ம வச்சுக்கவே மாட்டோம். அதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
நீங்க வந்து சவுண்ட குறைச்சிக்கங்க. பெருசா பேசுறது யாரு? ரொம்ப அது கழுதைட்டு குரல்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம போன வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். இன்னும் யாருடைய உள்ளத்துல இறை அச்சம் இருக்குமோ அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்துக்கிறான். அப்ப அந்த மாதிரி இறை அச்சம் நம்மளுக்கு வேணும்னா முதல்ல நம்மளுடைய சவுண்ட குறைக்கணும். அவங்களுக்கு என்ன இருக்கு? மன்னிப்பும் இருக்கு, மகத்தான சொர்க்கம் இருக்கு. மகத்தான கூலினா என்ன? அது சொர்க்கம் தான் இன்ஷா அல்லாஹ். நபியே, உமது அறைகளுக்கு வெளியே இருந்து உம்மை கூப்பிடுவோரில் பெரும்பாலோர் அறியாதவர்களே. காட்டரபிங்க இருக்காங்களா இல்லையா? அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு முகமது முகமது முகமதுன்னு சவுண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்க அவங்க எல்லாம் அறியாத மக்களா இருக்காங்க. நீங்க நீர் வெளியே வரும் வரையில் அவர்கள் பொறுமையுடன் இருந்திருந்தால் அது அவர்களுக்கே நலம் தரத்தக்கதா இருந்திருக்கும். அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றான். என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வர்ற வரைக்கும் அவங்க வாசல்ல நின்று காத்துட்டு இருக்காம இவங்க பாட்டுக்கு, ஏன்னா பள்ளியும் வீடும் ஒன்னாதான் இருந்துச்சு. பள்ளியில வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருந்தா நபி வந்தவொடனே அவங்கள்ட்ட பேசிக்கலாம். ஆனா நீங்க போய் அந்த மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்றதால என்ன ஆகுது? உங்களுக்கு உங்களுடைய நன்மை எல்லாம் அழிஞ்சு போயிடுது. நீங்க அந்த மாதிரி காத்து பொறுமையாக இருந்தா உங்களுக்கு அது நல்லதாவும் இருக்கும். அல்லாஹ்கிட்ட இருந்து பிழை பொறுக்கவும் கிடைக்கும். அல்லாஹ் அவங்க மேல கிருபையும் செய்வானே அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இன்னும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யாராவது ஒரு கெட்டவன் ஏதாவது ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மை நிலையை நன்கு விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரியாத்தனமாக ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு தீங்கிழைத்து விட்டு பின்னர் உங்கள் செயலுக்காக வருந்தும் நிலை ஏற்பட்டு விடக் கூடாது. இப்ப யாரோ வந்து ஒருத்தவங்கள்ட்ட இப்ப அங்க சண்டை நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நிறைய இங்க பிரச்சனை நடக்குது. கோயிலு, தர்கா, அது இது என்னது ஹபரு, இப்படி பல பிரச்சனை நடக்குது. அப்படி நடக்கும்போது நடந்ததோ நடக்கலையோ, ஆனா அது அறகுறையா தெரிஞ்சுட்டு வந்து நம்ம வீட்டுல சொல்றோம். ஒரு கோபக்கார மனுஷன் சொல்றோம். அந்த மனுஷன் ஓடிட்டு கல்லால அடிப்பாங்க, இல்ல திட்டுவாங்க, கெட்ட பேச்சு சொல்லுவாங்க. அங்க ஒரு பெரிய விபரீதமான ஒரு சண்டை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி அந்த மாதிரி தெரிஞ்சா அதை கமுக்கமா உங்கள நல்ல மனிதர், உங்கள தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரா இல்லையா, அவங்க கிட்ட சொன்னா அவங்க அந்த உண்மை நிலை என்னன்னு நல்லா விசாரிச்சு தெளிவுபடுத்தி என்ன ஆக்ஷன் செய்யணுமோ அதை செய்வாங்க. ஏதாவது ஒரு கூட்டத்துல ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு நீங்க பாட்டுக்கு அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு தீங்கா ஆயிடும். அப்புறம் நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம சொல்லாம இருந்தோம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நிலை ஏற்பட்ட பின்னால அந்த வருத்தம் ஏதாவது பிரயோஜனம் கொடுக்குமா? எதுவும் கொடுக்காது. நான் வந்து முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு படிச்ச வசனம் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு புரிதலை கொடுத்து இன்னும் இதுல என்ன நான் புரியாத இருக்கிறனோ அது எல்லாமே புரிந்து கொண்டு செயல்படுத்துற வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கணும்னு நான் துவா செய்யறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடையே அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார். பல விவகாரங்களில் உங்கள் சொல்லை அவர் ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் நீங்கள் தான் கஷ்டத்துக்கு உள்ளாயிடுவீர்கள். வந்து அப்பப்ப சின்ன சின்ன பேச்சு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. சரின்னு அப்படி நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் அது கஷ்டமாயிடும். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு ஈமானில் இறை நம்பிக்கையில் பற்றுதலை ஏற்படுத்தினான். இப்ப கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க புலம்பும் போது கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்க ஈமான்ல நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறான். ரொம்ப அதை உங்களுக்கு விருப்பமாக்குறான். அதனை உங்கள் உள்ளத்துக்கு உகந்ததாக ஆக்குறான். இருக்கு பரவாயில்ல, இப்ப கஷ்டப்பட்டா என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு சொர்க்கம் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு அல்லாஹ் மனசுல ஒரு சந்தோஷமா போடுறான். மேலும் நிராகரிப்பையும் பாவம் புரிவதையும் மாற செய்வதையும் உங்களுக்கு வெறுப்புக்குரியவையாக ஆக்கினான். நம்ம அல்லாவை நிராகரிக்கிறதா இருக்கட்டும், நம்ம பாவம் செய்யறதா இருக்கட்டும், அல்லாவுக்கு மாறு செய்யறதா இருக்கட்டும், அல்லாவே இதை நம்மளுக்கு வெறுப்பாக்கிட்டான். நம்மளை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட. அல்லாஹ் நம்மளுக்கு அந்த ஒரு குணத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டான். அல்லாஹ் ஈமான்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கும் அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி கெட்டது செய்யறதுக்கும் நிராகரிக்கிறதை வெறுக்கிறதுக்கும் பாவம் செய்யறதை வெறுக்கிறதுக்கும் நம்மளுக்கு அத மனசுலயே வேண்டான்னு ஆக்கிட்டான். இப்படிப்பட்டவர்களே நேரிய வழியில் இருப்பவர்கள் அல்லாவின் அருளாலும் தயவாலும் இன்னும் அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாகவும் நுண்ண அறிவாளனாகவும் இருக்கின்றான். அல்லாவுடைய அருள் தயவு இல்லைன்னா நம்ம எதுக்குமே லாய்க்கிலாதான் இருப்போம். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுண்ணறிவோட நம்ம எல்லாம் பிடிச்சு வச்சிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் இரு குழுவினர் தங்களுக்குள் போரிட நேர்ந்தால் அவர்களுடைய சமரசம் செய்து வையுங்கள். பிறகு அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டால் வரம்பு மீறிய குழுவினருடன் அவர்கள் அல்லாவின் கட்டளையின் பால் திரும்பி வரும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள். அப்படி அவர்கள் திரும்பிவிட்டால் அவர்களிடையே நீதியுடன் சமரசம் செய்து வையுங்கள். இன்னும் நீதியே செலுத்துங்கள். சின்னமாக அல்லாஹ் நீதி செலுத்துபவர்களைத்தான் நேசிக்கின்றான். அது நம்மளுடைய சொந்த உறவினர்களா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரா இருந்தாலும் சரி, நம்ம
கடன் கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நிறைய தர்மம் கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரிதான், நீதியாக தான் பேசணும். 2 குரூப் சண்டை போட்டுக்கிட்டா அந்த 2 குரூப்பை நீங்க சமாதானப்படுத்துங்க. யார் பக்கம் நீதி இருக்கோ அதை தைரியமா எடுத்து சொல்லுங்க. அவங்க அப்படி எடுத்து சொல்லி புரிஞ்சுக்கலைன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நீதியின் பக்கம் வர்ற வரைக்கும் நீங்க அவங்க கூட பேசி அந்த நீதியை அவங்க மேல கண்டிப்பா செலுத்துங்க. சின்னமாக அல்லாஹ் நீதி செலுத்துபவர்களை நேசிக்கின்றான். இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்கள் ஆவார்கள். அவங்க யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், எந்த ஊர்க்காரங்களா இருந்தாலும், எந்த தேசத்துக்காரங்களா இருந்தாலும், அவங்க ஏழையா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், வெள்ளைக்காரங்களா இருந்தாலும், கருப்பர்களாக இருந்தாலும், என்ன அவங்க யாரு? ஈமான் கொண்டவர்கள். ஒருத்தங்க மற்றவங்களுக்கு சகோதரர்கள். பாய் பாய். உங்கள் சகோதரர்களுடைய தொடர்புகளை சீர்படுத்துங்கள். எப்பயுமே நீங்க தொடர்பை சீராவே வச்சுக்கோங்க. அவங்கள பத்தி இவங்கள்ட்ட பேசி, இவங்கள பத்தி அவங்கள்ட்ட பேசி என்ன ஆக போகுது? யார் மேலேயும் யாருக்கும் எந்த மரியாதையும் இல்லாம போகுது. அந்த மாதிரி செய்யாதீங்க. மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். உங்கள் மீது கருணை பொழியப்படக்கூடும். மழை பொழியிற மாதிரி உங்க மேல கருணை பொழிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்துக்கிட்டு இருக்கான். இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் பரியாசம் செய்ய வேண்டாம். பெண்களே, எந்த பெண்களும் மற்ற பெண்களை பரியாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. அவங்க அழகு இல்லாம இருப்பாங்க. அவங்க எதுவும் ட்ரெஸ் அவங்களுக்கு நல்லா இருக்காது, அவங்களுக்கு பேச்சு நல்லா இருக்காது இல்லையா? அப்ப எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களா இருக்கலாம். அவங்களுடைய தோற்றம் எப்படி இருந்தாலும், பேச்சு எப்படி இருந்தாலும், நடத்தை எப்படி இருந்தாலும், அவங்களுடைய ஈமான் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதனால நீங்கள் ஒருவரை குத்தி பேசாதீர்கள். ஜாடை பேசுறது, குத்தி பேசுறது, இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒருவருக்கு ஒருவர் மோசமான பட்ட பெயர்களை சூட்டி அழைக்காதீர்கள். ஏ கருப்பி, ஏ நொண்டி, ஏ கட்டச்சி, அப்படி சொல்லி கெட்ட பெயரை சூட்டி அழைக்காதீங்க. இறை நம்பிக்கை கொண்டதன் பின்னர் மோசமான பெயர்களை சூட்டுவது மிக ரொம்ப கெட்ட விஷயம். ஒரு மூமினுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டப்பெயர், கெட்ட பட்டப்பெயர் சொல்றது ரொம்ப கெட்ட விஷயம். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. யார் ஒருத்தங்க இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவங்க கொடுமைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆனா நம்ம விருப்பத்தோட ஒருத்தங்களை நான் உங்களை இப்படி கூப்பிடணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுக்கலாம். அது நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகமாக்கி கொடுத்திருக்கான். இப்ப அபு ஹுரைரா, அவங்க பேர் என்ன? அப்துர் ரஹ்மான். ஆனா அவங்க அதிகமாக பூனைக்குட்டியை கையில வச்சிருந்ததால அவங்களுக்கு அபு ஹுரைரான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அவங்க பேர். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம சொல்லி கூப்பிட்டுக்கிறது நம்ம மேல தப்பு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அது அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். யாரை நம்ம கூப்பிடுறோமோ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும். இன்ஷா அல்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சந்தேகம் மிகப்பெரிய நோய். சந்தேகம் கொள்றவன் எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சந்தேகம் பாவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்னும் துப்பறியாதீங்க. அவங்க அதை செஞ்சாங்களா, இவங்க இதை செஞ்சாங்களா, அவங்க அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க, இவங்க இப்படிதான் செஞ்சிருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையே இல்லை. ஃபமையமல் மிஸ்கால தரத்தின் கைரன் யரா ஃபமையமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரன் யரா. எவன் ஒருவன் நன்மை ஒரு எல் முனையளவு செய்தாலும், அணுவளவு செய்தாலும் அதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். எவன் ஒருத்தன் தீமை செய்தாலும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அவன் தான் மாலிக்கா இருக்கான். அவன் தான் தண்டனையோ அல்லது கிஃப்டோ கொடுக்க போறது அல்லாஹ் தான். அதாவது சந்தேகப்பட்டு துப்பறிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த மாதிரி துப்பறிகிற வேலையில ஈடுபடாதீங்க. இன்னும் உங்களில் ஒருவரை மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். அது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, முதுக பின்னால பேசாதீங்க. உங்களில் யாராவது இறந்துவிட்ட தன் சகோதரின் இறைச்சியை, அதாவது ஒருத்தங்க மௌத்தாயிடுறாங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம வெளியே ரொம்ப கறியெல்லாம் பயங்கர வேலை, பேசாம பீஸ் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி நோம்பு திறக்கும் போது நல்லா செஞ்சு செஞ்சு சாப்பிடலாம்னு நினைப்பீங்களா? யாராச்சும் நினைக்க மாட்டோம் இல்ல? அப்ப அந்த மாதிரி நீங்க சாப்பிட விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்கல்ல? அப்ப நீங்க எவ்வளவு இப்ப அதை கேட்கும் போது எவ்வளவு அருவருப்பா இருக்கா இல்லையா? அதனால அதே மாதிரிதான் புறம் பேசுறதும் அருவருப்பானது. இருக்கிறத பேசுனா புறம், இல்லாததை பேசுனா அவதூறு. அதனால புறம் பேசுறதும் பாவம் தான், அவதூறு சொல்றதும் பாவம் தான். வயலுக்குள்ளி ஹுமசத்தில் நுமசா இல்லையா? அதனால நீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பேசாதீங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். திண்ணமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக்கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். ஐயோ, நான் நேத்து பேசிட்டேனே, நான் போன வருஷம் பேசிட்டேனே, நான் பேசினவங்க எல்லாம் கூட மௌத்தாகி போயிட்டாங்களே, இப்ப நான் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கூட கேட்க முடியாதே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? புறம் பேசுறதுக்காக அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டீங்க, புறம் எல்லாம் பேசி முடிஞ்சு, இப்ப அவங்கள்ட்ட போய் நான் அப்பெல்லாம் அப்படி பேசிட்டவனேன்னு அவங்கள்ட்ட போய் உங்களது டைலாக் எல்லாம் வெளியே சொல்லி அவங்கள மறுபடியும் சண்டைக்கு இழுத்துட கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அதை அல்லாஹ்கிட்டயே ஒப்படைச்சிட்டு, யாரெல்லாம் நான் தெரியாம செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை மன்னிச்சுட்டு நல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சதக்கா, தான தர்மம் அவங்க பேர்ல வெளியே கொடுத்துட்டு
அவங்க கூட நல்ல விதமாக தன்னுடைய நட்பை தொடர வேண்டும். அதே மாதிரி தன்னுடைய தாய் தந்தைகள், தன்னுடைய மாமனா மாமியாங்க, நம்ம வீட்டுல குடும்ப நண்பர்கள் யாராக இருந்தாலும் எல்லாம் நம்ம தாய்க்கு எப்படி ஒரு இதை கொடுக்குறோமோ, கண்ணியத்தை கொடுக்குறோமோ, அதே மாதிரி தாயுடைய தோழிகளுக்கு, தகப்பனுடைய தோழர்களுக்கு, நம்ம சொந்த பந்தங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கணும். அப்படியெல்லாம் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுடைய பாவ மன்னிப்பு ஏத்துக்குவான். இன்னும் அவன்கிட்ட நிறைய இருக்கு. அவன் கிருபையாளனாக இருக்கிறான், பெரும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். மனிதர்களே, நாம் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து தான், அதாவது ஒரே ஒரு ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து படைத்தோம். பிறகு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாக ஆகிக்கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாக, கோத்திரங்களாக அமைத்தோம். சமூகங்கள்னா என்ன? ஒவ்வொரு நாட்டுல இருக்கிறது ஒரு சமூகம், ஒரு ஊர்ல இருக்கிறது ஒரு கோத்திரங்கள். அப்படியெல்லாம் நான் எதுக்கு டிஃப்ரெண்டா கொடுத்தேன்? ஏன்னா உங்கள் இறைவனிடம் கொடுத்திருக்கேன் நானு. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸா நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும், அடையாளம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் யார் தெரியுமா? உங்களில் அதிகமான இறை அச்சம், தக்குவா உள்ளவர்கள் தான். சின்னமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவுமே இருக்கின்றான். இந்த நாட்டுப்புற அறிவிகள் கூறுகின்றார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், நாங்க ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு. ஆஹா, இவர்களிடம் கூறுங்கள், நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, வேண்டுமானால் நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று சொல்லுங்கள். நாங்க சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க நம்பிக்கை கொள்ளல, நம்பிக்கை இன்னும் உங்கள் இதயங்களில் நுழையவே இல்லை. நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அடிபணிதீர்களாயின், அதாவது அல்லாவுடைய சொல்லை கேட்டு அவன் தூதருடைய செயலை எதெல்லாம் செய்ய சொல்றாங்களோ அதையெல்லாம் செஞ்சு அடிபணிந்து நடந்தீங்கன்னா அவன் உங்கள் செயல்களுக்காக கூலியில் எந்த குறையும் வைக்க மாட்டான். நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்லையா இந்த உலகத்துல கூலி செயல்கள், அதுக்கு எந்த ஒரு கூலி குறை இல்லாம முழுசா அல்லாஹ் கொடுப்பான். சின்னமாக அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவுமே இருக்கின்றான். உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். உண்மையில இறை நம்பிக்கையாளர் யார் ஒருத்தங்க ஈமான் கொண்டிருக்காங்களோ நிச்சயமாக அவங்க நம்பிக்கை கொள்றாங்க அல்லாஹ் மேலையும் அல்லாவுடைய தூதர் மேலையும். அப்புறம் எந்த ஒரு ஐயம், இது இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் நெசமா, குரான் ஓதுறோம் தொழுகிறோம், நன்மை கிடைக்குமா அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு சந்தேகம், பயம் எல்லாம் வர்றதில்லை. மேலும் தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாவின் வழியில் போராடுகின்றார்கள். இத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள். தங்களுடைய செல்வங்கள், இப்ப ரம்ஜான் வந்துருச்சு, நம்ம முடிஞ்சாலும் முடியலனாலும் ஏழைங்களுக்கு கொடுக்கணும். இன்னும் நம்மளுடைய ஜக்காத் பொருளை கண்டிப்பா எடுத்து கொடுக்கணும். ஜக்காத்து ரமலான் கொடுக்கறது இல்ல, வருஷத்துல ஒரு நம்ம வாங்கின பொருள்கள் வருஷம் முடிஞ்சுட்டா அந்த வருஷத்துல கொடுக்கறது தான். ஆனாலும் அதை பெரும்பாலான மக்கள் ரம்ஜான்ல ஆக்கிக்கிறாங்க, நிறைய நன்மை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ். அப்படியும் செலவு செய்ய நினைக்கிறாங்கல்ல, அதுதான் அல்லாஹ் சொல்றான், தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வின் வழியில் போராடுகிறார்கள். மனசுக்குள்ள போராடி நம்மளுடைய பண காசையெல்லாம் வெளியே எடுத்து கொடுக்குறாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையாளர்கள். நபியே, நம்பிக்கை கொண்டதாக வாதிடுகின்ற இவங்கள்ட்ட சொல்லுங்க, என்ன உங்களது மார்க்கம் குறித்து அல்லாஹ்வுக்கு நீங்கள் அறிவித்து கொடுக்கின்றீர்களா? நீங்க எதை வணங்குறீங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியாதா? நீங்க அல்லாஹ்க்கு சொல்லி காட்டுறீங்களா? உண்மை என்னவென்றால் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் அறிகின்றான். உங்க மனசுல உள்ளதையும் அவன் அறிகின்றான். மேலும் ஒவ்வொன்றை பற்றியும் ஞானம், முழு அறிவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வச்சிருக்கான். மேலும் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை உமக்கு செய்த பேருதவியாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, நீங்க எல்லாம் நரக படுகொலையில உள்வரத்துக்கு போய் நிக்கிறீங்க, அந்த நரக கிணத்துல விளிம்புல இருக்கீங்க, உங்களை புடிச்சு இடுப்ப புடிச்சு புடிவாதமா இழுத்து கொண்டு களிமா சொல்லுங்க, நன்மையை செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா, ஈமான் கொண்டுட்டாங்கிறத அல்லாஹ்வுடைய தூதருக்கு சென்ற உதவியாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கா உதவி செஞ்சாங்க? அவங்க தனக்கு தாங்களே தான் உதவி செஞ்சுக்கிட்டாங்க. இவங்கள்ட்ட சொல்லுங்க, நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை எனக்கு செய்த உதவியாக சொல்லி காட்டாதீங்க, மாறாக நம்பிக்கை கொள்வதற்கான வழியை அருளியதன் மூலம் அல்லாஹ் தான் உங்களுக்கு பேருதவி செய்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல, நான் தான் உங்களுக்கு நன்மையை சொல்லி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. நீங்க எனக்கு பேருதவி செஞ்சேன்னு சொல்லாதீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை நரகத்துல இருந்து காப்பாத்தி வச்சிருக்கான். நீங்க உண்மையாளராக இருந்தால் இதை பத்தி சிந்தித்து பாருங்க. மேலும் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியில் உள்ள மறைவான ஒவ்வொன்றையும் வருகின்றான். நீங்கள் செய்பவை அனைத்தும் அவனது பார்வையில் இருக்கின்றன. பிளைட்ல போறோம், பிளைட்டுக்கு மேல போயிடுறோம், அதுக்கு மேல போறோம், ராக்கெட் போகுது, அதுக்கு மேல பால்வெளி மண்டலங்கள், பூமிக்கு உள்ள 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 என்ன இருக்கு, யாராச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சா? இது வரைக்கும் முடியல. அது எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன சொல்றான், சமாவாத் வல்லர், சமாவாத் வல்லர், வானம் பூமி, வானம் பூமி, வானம் பூமி. சுப்ஹானல்லாஹ். எத்தனை தடவை இருக்கு?
அல்லாஹ் அக்பர். எல்லாத்துக்கும் இடையில உள்ளது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அறிகின்றான். இன்னும் எல்லாமே அவனுடைய கைப்பிடியிலும் அவனுடைய பார்வையிலும் தான் இருக்கிறது. எதுவுமே அவனை விட்டு மறைந்ததாக இல்லை. அப்படிப்பட்ட மறையாத இறைவனை நம்ம எல்லாரும் மறக்காம அல்லாஹ் கிட்ட அதிலிருந்து விலையின் தொழுது நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அதிகம் துவா செய்து அல்லாஹ் கிட்ட ஒரு நல்ல மக்களாக போய் சேரணும்னு எல்லாரும் சேர்ந்து துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். 49வது அத்தியாயம் முடிந்தது. இப்ப 50வது அத்தியாயம் இன்ஷா அல்லாஹ். சாரி, 49 50 தானே. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والقرآن المجيد. இது மக்காவுடைய சூரா தான். 45 வசனங்களை கொண்டது. அல்லாஹ்வின் தூதர் அவங்க பெருநாள் நாள், ஜும்மா நாள் போன்ற நாட்கள்ல பெருந்திரளாக மக்கள் கூடுற இடத்துல எல்லாம் இந்த அத்தியாயத்தை அதிகமாக ஓதுவாங்க. ஏன்னா படைப்பின் நோக்கம் உயிருடன் எழுப்பி மக்களை மறுமையில திரட்டுறது, மறுமை நாள் அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்றது, கேள்வி விசாரணை செய்யறது, சொர்க்கம் நரகம், நல்ல கூலி தண்டனை, ஆர்வம் ஊட்டுவது, அச்சுறுத்துவது, எல்லா அம்சங்களும் இந்த அத்தியாயத்துல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை முழுமையா பார்ப்போம். மாட்சிமை மிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. உண்மை என்னவென்றால் இவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் இவர்களிலிருந்தே வந்திருப்பதை குறித்து இவர்கள் வியப்பு அடைந்துள்ளார்கள். மேலும் நிராகரிப்பாளர்கள் கூற தொடங்கினார்கள், இது ரொம்ப வியப்பான விஷயம். எப்படி நம்ம கூடயே இருந்தாரு, இவர் எப்படி ஒரு நபி ஆக முடியும்? நாங்கள் மரணமடைந்து மண்ணோடு மண்ணாகி விட்டாலுமா மீண்டும் எழுப்பப்படுவோம். என்னென்னமோ சொல்றாருமா எழுப்புவாங்கன்னு. இப்படி எழுப்பப்படுறது அறிவுக்கே புறம்பா இருக்க இல்லையா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கே. உண்மை என்னவென்றால் பூமி இவர்களின் உடம்பிலிருந்து எதை சாப்பிடுது, இதையெல்லாமே நான் அறிந்து வைத்துள்ளேன். மேலும் அனைத்தும் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு ஏடு என்னிடம் இருக்கிறது. அது லஹுல் மஃபூல். அதாவது பூமி உங்களை வடக்கு மண்ண பின்னால எதையெல்லாம் சாப்பிடுது, எதை மிச்சம் வைக்குது, அது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆனாலும் சத்தியம் இவரிடம் வந்தபோது, அதாவது உண்மை இவர்கள்ட்ட வந்த போது அதனை இவர்கள் வெளிப்படையாக பொய் தான் சொல்றாங்க. அதனால்தான் இப்போது இவர்கள் குழப்பத்தில் விழுந்து கிடக்கின்றார்கள். சரி, இவர்கள் தங்களுக்கு மேலே உள்ள வானத்தை எப்பவுமே பார்த்தது இல்லையா? அப்படி அதை நான் எப்படி படிச்சிருக்கேன், அதை நான் எப்படி அலங்கரிச்சு வச்சிருக்கேன்? அங்க ஏதாவது ஒரு பிளவு, ஒரே ஒரு கோடு இருக்கா? எதுவுமே இல்லையே. இன்னும் அங்க எப்படி நான் வச்சிருக்கேன், எவ்வளவு நட்சத்திரங்களை நான் உங்களுக்கு அழகா அப்படியே ஸ்டார் லைட் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியலையா? மேலும் பூமியை நான் விரிச்சு வச்சிருக்கேன். எதுக்காக? நீங்க வாழணுங்கிறதுக்காக. இன்னும் அதுல மலைகளை நாட்டி வச்சிருக்கேன். ஏன்னா உருண்டையான பூமி உங்களோட சேர்ந்து உருண்டு விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. மேலும் எல்லா விதமான அழகிய தோற்றமுடைய தாவரங்களையும் நாம் முளைக்க செய்தோம். ஒவ்வொரு செடி ஒரு கலர், ஒரு வாசம், ஒரு மாதிரி படருது, படராத, ஸ்ட்ராங்கா நிக்குது, இல்ல எல்லாத்துக்குமே ஒரே தண்ணி. உங்களுக்கு புரியலையா? இவை அனைத்தும் சத்தியத்தின் பக்கம் திருப்பக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்கும் அகப்பார்வையை, அதாவது மனசில் உள்ள பார்வையை, படிப்பினை வழங்கக்கூடியதாக இருக்கவில்லையா உங்களுக்கு? நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? மேலும் நாம் வானத்திலிருந்து அருள்மிக்க நீரை, தண்ணியை இறக்கினோம் மழை மூலமாக. அதன் மூலம் தோட்டங்களையும் அறுவடை தானியங்களையும் நானு கொண்டு வந்தேன். இன்னும் கனிகள் நிறைந்து, அப்படியே பேரிச்ச பழத்தை பாருங்க, அங்குரை பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா, குலைகள் அடுக்கடுக்காக வாழைக்காய் இல்லையா, தொங்குகின்ற நீண்ட நெடிய பேரிச்சை மரங்கள், இதெல்லாமே நான் அந்த ஒரே தண்ணியால முளைக்க செய்றேன். இது மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கான ஏற்பாடு. இதெல்லாம் எதுக்கு செய்யறேன் நானு? உங்களுக்கு வைத்தரப்படுறதுக்கு தாமா இதெல்லாம். இதுக்காக அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது. எல்லாமே நம்மளுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இறந்து கிடக்கும் ஒரு பூமிக்கு நாம் இந்த நீரினால் உயிரூட்டுகின்றோம். செத்து போன பூமிக்கு நான் உயிர் கொடுக்கிறேனே. செத்து போன மனிதர்கள் பூமியிலிருந்து வெளிப்படுவதும் இந்த மாதிரிதான். இவர்களுக்கு முன்னர் நூகுடைய சமூகத்தினரும், ரஸ்வாசிகளும், சமூக கூட்டத்தார்களும் மற்றும் ஆது கூட்டத்தார்களும், பிர்அவுனுடைய கூட்டத்தார்களும், இன்னும் லூத்தின் சகோதரர்களும், இன்னும் ஐக்காவாசிகள், துப்பவ சமுதாயத்தார் ஆகிய யாவருமே பொய்யென்றுதான் துட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் இறை தூதர்களை பொய்யர் என தூட்டினார்கள். இறுதியில் என்னாச்சு? எனது எச்சரிக்கை அவர்கள் மீது உண்மையாகிவிட்டது. கடல் பிளந்து போச்சு, காத்தால அடிச்சு செத்தாங்க இல்லையா, பூமியில புதைஞ்சு போனாங்க. எப்படியெல்லாம் அவங்க போனாங்கிறத நீங்க பார்த்துதானே இருக்கீங்க. நீங்க இதுக்கு முன்ன குர்ஆன்ல இருந்ததை கேட்டுத்தானே இருக்கீங்க. முதல் முறையாக படைப்பதற்கு நாம் இயலாதவரா இருந்தோமா? முதல் ஸ்டார்டிங்ல படைச்சனே, அப்ப என்ன என்னால முடியாமையா இருந்துச்சு? ஆனால் மீண்டும் புதிதாய் படைப்பதை பற்றி இவர்கள் ஆழ்ந்த சந்தேகத்திலேயே உழுந்து ரொம்ப
ஏன் அப்படி டென்ஷனா சிந்திச்சுட்டு இருக்காங்க? ஏன் அப்படி சிந்திக்கிறாங்க? என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஒரு தடவை நான் படைச்சிட்டேன்ல, இப்ப 2வது படைக்கிறது என்ன பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா? நாம் மனிதனை படைத்தோம். அவனது உள்ளத்தில் எழுகின்ற ஊசலாட்டங்களை கூட நாம் அறிகின்றோம். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஏன்னா அவன் நம்மளுடைய அவனது பிடரி நரம்பை விட அதிகமாக நாம் அவனிடம் நெருக்கமா இருக்கின்றோம். நம்மளுடைய ரத்த நாளம் மெயின் பிடரியில இருக்கு. அந்த நரம்ப கட் பண்ணிட்டா நம்மளுக்கு மௌத்து சீக்கிரமே வந்துடும். ஆடை இருக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி. ஆனா அதை விடவும் கிட்ட அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய நினைவுகள் இருக்கு. நம்மளுடைய நினைவுகள் என்னங்கிறத கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிஞ்சு வச்சிருக்கான். இவ்வாறு நாம் நேரடியாக அறிவதுடன் இன்னும் 2 மலக்குகள் வலதுபுறமும் இடதுபுறமும் உட்கார்ந்து ஒவ்வொன்னையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பப்பப்ப எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை. அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில். இப்ப நான் பேசுறேன்னா அதை கண்காணிச்சு எழுதுறதுக்கு ஒருத்தர் ரைட் சைடுல உட்கார்ந்துருக்காரு. அத கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன கேக்குறீங்க, அப்புறம் உங்க கண்ணு என்ன பாக்குதுங்கிறத சேர்த்து எழுதுறதுக்கு இன்னொருத்தர் உங்க தோள் மேலே உட்கார்ந்துருக்காரு. இன்னும் பாருங்கள், மரண வேதனை உண்மையை கொண்டு வந்து விட்டது. அந்த வேதனை அப்படி இருக்கும். வந்துட்டாங்க முன்னால மலக்குங்க. நீ எதிலிருந்து விரண்டு ஓடிக்கொண்டிருந்தாயோ அதுதான் இது வந்து முடிஞ்சிருச்சு. மேலும் எக்காலம் ஊதப்பட்டது, உனக்கு எச்சரிக்கப்பட்டவனால் இதுதான். அதாவது வறுமையில ஒரு எக்காலம் ஊதப்படும். ஆனா ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க மௌத்து நேரம் ஒரு எச்சரிக்கப்பட்ட நாள் தான். ஒவ்வொரு மனிதனும் வந்து சேர்ந்து விட்டான். அவனுடன் விரட்டி கொண்டு வருபவர் ஒருவரும் சாட்சி அளிப்பவர் ஒருவரும் இருப்பார். அதாவது கபர் பிளந்த உடனே என்ன செய்வான் மனிதன்? எழுந்திருச்சு ஓடி வருவான். அவன் கூட பின்னால விரட்டிக்கிட்டே ஒருத்தர் வருவாரு. சாட்சிய சொல்றதுக்கு இன்னொரு மலக்கும் கூட வருவாரு. இந்த விஷயத்தை பற்றி நீ அலட்சியத்தில் இருந்தாய். இத பத்தி உலகத்துல மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப, இதை பத்தி படிச்சவங்க பார்த்தவங்க கேட்டவங்க சொன்னப்ப கேட்டுட்டு அலட்சியமாக இருந்தாய். உனக்கு முன்பாக இருந்த திரையை நாம் அகற்றி விட்டோம். அந்த மறுமையில கண்ணுக்கு இருந்த திரை போயிடுச்சு. இப்ப இன்று உனது பார்வை நன்கு கூர்மையாக உள்ளது. அப்ப அவனோட கூட இருந்தவர் சொல்லுவாரு பணிஞ்சு அந்த மலக்கு, என் பொறுப்பில் இருந்தவன் இதோ ஆஜராகி இருக்கின்றான். யாரெல்லாம் இந்த கூப்பிட்டு வந்துட்டான் நானு. கட்டளை இடப்படும், வீசி எரியுங்கள் நரகத்தில் ஒவ்வொரு நிராகரிப்பாளனையும். அவனோ சத்தியத்துடன் பகைமை பாராட்டுபவனாக இருந்தான். என்ன செஞ்சாங்க? அவனை விட்டு கடாசுங்க நரகத்துல ஒவ்வொரு நிராகரிப்பாளனையும். ஏன்? அவன் சத்தியத்தை பகைமை கொண்டான், நன்மையை தடுத்தான், வரம்பு மீறி நடந்தான், சந்தேகத்திலேயே கிடந்தான், அல்லாஹ்வுடன் இதர கடவுள்களை ஏற்படுத்துபவனாகவும் இருந்தான், அல்லாஹ்வுக்கு சிற்கு செஞ்சான். எனவே வீசுங்கள் அவனை கடுமையான வேதனையில் என்று சொல்லப்படும். அப்ப அவனுடைய தோழன் கூறினான், எங்கள் இறைவா, இவனை வரம்பு மீறக்கூடியவனாக நான் ஆக்கவில்லை, ஆயினும் அவனைதான் வழிகேட்டில் எல்லையை கடந்து விட்டிருந்தான். அப்ப கூட வந்த தோழர் ஒருத்தர் சொல்வாராம், யாழ்லா நான் இவனெல்லாம் அப்படி ஆக்கல, அவன் தானே வழிகேட்டு போயிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அப்ப பதில் சொல்லப்படும், என் முன்னணியில் தர்க்கம் செய்யாதீர்கள். இங்க எப்படி உலகத்துல தர்க்கம் செஞ்சான மனுஷன் அங்க போய் மறுமையில நின்றுட்டு தர்க்கம் செய்யாம முயற்சி செய்வான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், எங்க ஏன் முன்னால நீங்க எதுவும் தர்க்கம் செய்யாதீங்க. தீய கதியை பற்றி முன்பே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தேன். என்னுடைய தூதர்களை அனுப்பி, என்னுடைய வேதங்களை அனுப்பி, நன்மக்களை எல்லாம் அனுப்பி எடுத்து சொல்ல வச்சு, உங்களையும் கேட்க வச்சு உங்களுக்கு எச்சரிக்கையை முழுமையாக நானு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தீய கதி வறுமையில வரும் அப்படின்னு சொல்லி. என்னிடத்தில் தீர்ப்புகள் மாற்றப்படுவதில்லை, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மாற்றப்படுவதில்லை. மேலும் நான் என் அடிமைகள் மீது கொடுமை இழைப்பவனும் அல்ல. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மாற்றப்படுவதில்லை. அப்ப கொடுமை நான் இழைக்கல, கொடுமை நீ உனக்குத்தான் நீ செஞ்சுக்கிட்ட, நான் கொடுமை இழைக்கல. அந்த நாளில் நாம் நரகத்திடம் கேட்போம், என்ன நரகம் நிரம்பி விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான். அது சொல்லும், இன்னும் அதிகம் இருக்கா, போடு போடு அப்படின்னு அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவான். அதுக்கப்புறம் தன்னுடைய காலால ஒரு பெரிய மெரிச்ச உடனேதான் அப்பா போதும்னு அந்த நரகம் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் அப்படின்னு நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். அந்த மாதிரி மோசமான நிலைமையில இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும். மேலும் சொர்க்கம் இறை அச்சம் கொண்டவர்களின் அருகில் கொண்டு வரப்படும். சிறிதளவு தூரம் கூட இருக்காது. ஏன்னா அந்த மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹ்வை பார்த்த உடனே அல்லாஹ்வை பார்த்துட்டு உள்ள போமாட்டேன்னு அடம்பிடிப்பான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? கொண்டு வாங்கப்பா அந்த சொர்க்கத்தை, இங்க இவங்க எல்லாம் உள்ள போமாட்டாங்க அப்படின்னு சொர்க்கத்தையே அருகில கொண்டு வந்து இந்த நன்மக்களை எல்லாம் அது உள்ள அனுப்பப்படும், கூறப்படும். இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு வந்தது. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? அந்த சொர்க்கத்துக்குள்ள போறவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு வந்தது. அதிகம் மீளக்கூடியவர்களாகும். யார் பக்கம்?
அல்லாவின் பக்கம் அதிகமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொன்னான், இதை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான், இதை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான், மருமகள்கிட்ட பேசுறதை பத்தி என்ன சொன்னா, மாமனார்ட்ட பேசுறது என்ன சொன்னா, ஃப்ரெண்டுகள்கிட்ட பேசுறதை பத்தி என்ன சொன்னா, நம்ம வாழ்ற ஒரு வியாபாரிகிட்ட போய் பேசணும், அங்க என்ன எப்படி பேச சொன்னா, நம்மள எப்படி தொழுவ சொன்னா, எப்படி ஓத சொன்னா, எப்படி வாழ சொன்னா, கணவரோட எப்படி இருக்க சொன்னா, எல்லா விஷயத்திலும் யார் ஒருத்தங்க அல்லாவின் பக்கம் மீளக்கூடியவர்களா இருக்காங்களோ அவங்களும் தன்னுடைய செயல்களை மிகவும் பேணுதலாக பாதுகாத்து வாழக்கூடியவர்களாம் இருந்த ஒருவருக்கும் அந்த சொர்க்கம் உரியது. யா அல்லாஹ் இந்த மாதிரி சுவனத்துல எங்க அனைவர்களையும், என்னுடைய எண்ணையும், என்னுடைய தோழிகளையும், என்னுடைய தோழர்களையும், என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகள், எங்களுடைய ஆள் அவுலாது எல்லாரையும் யா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்துல ஒன்னா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. எங்களுடைய அறியாமையால் நாங்க செய்யற எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். இன்னும் அவரோ பார்க்காமலேயே கருணை மிக்க இறைவனுக்கு அஞ்சு கொண்டிருந்தார். நம்ம அல்லாவை பார்க்கவே இல்லை, ஆனாலும் அல்லான்னு சொன்னா நம்மளுடைய உள்ளம் அஞ்சுது. மேலும் அவன் பக்கம் திரும்பக்கூடிய உள்ளத்துடன் வந்திருக்கின்றார். யா அல்லாஹ், அல்லாஹும்மா சப்பித்த கல்வி யா முகல்லிபல் குலூப் சப்பித்த கல்வி அலா தீனிக்க யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் உன்னுடைய தீனின் பக்கமே திருப்புவாக யா ரப்பே. யா அல்லாஹ், உன் பக்கம் திரும்பக்கூடிய உள்ளத்துடன் வந்த மக்களில் எங்களையும் ஒன்றிணைப்பாயாக யா அல்லாஹ். நுழைந்து விடுங்கள் சொர்க்கத்தில் முழு அமைதியுடன். அந்த நாள் நிரந்தர வாழ்வுக்குரிய நாளாகும். யா அல்லாஹ், எங்க எல்லாத்தையும் அதே மாதிரி சொர்க்கத்துல அமைதியோட நுழைய வச்சிரு யா அல்லாஹ். நிரந்தரமான வாழ்வை கொடு யா அல்லாஹ். அங்க அவர்கள் விரும்பும் அனைத்துமே கிடைக்கும். மேலும் நம்மிடம் இதனை விட அதிகமாக இன்னும் பலதும் அவர்களுக்காக காத்திருக்கின்றது. எல்லாமே கிடைக்காங்க. நாம் இவர்களுக்கு முன் இவர்களை விட அதிக வலிமை வாய்ந்த எத்தனையோ சமுதாயங்களை அழித்து விட்டிருக்கிறேன். மேலும் அவர்கள் உலக நாடுகளில் இந்த உலகத்துல எப்படி அக்கிரமம் செய்யறாங்க. இன்னமும் பாருங்க, இந்த பாலஸ்தீன மக்களா இருக்கட்டும், இந்த நேற்றைய தினம் நடந்த சானால நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், எப்படி அநியாயம் திரிறாங்க மக்கள், சுட்டி திரிந்தார்கள். இருந்தும் அவர்களால் ஏதாவது ஒரு புகலிடத்தை பெற முடிந்ததா அல்லது முடியுமா? மறுமை வரை முடியவே முடியாது. இதயமுள்ள அல்லது கவனத்தோடு கேட்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் திண்ணமாக இந்த வரலாற்றில் படிப்பினை ஊட்டும் பாடம் இருக்கின்றது. யாருக்கிட்ட இதயம் இருக்கோ, யாரு மனசோட முழு கவனத்தோட கேட்டீங்களோ, உங்க எல்லாத்துக்குமே இந்த வரலாற்றில் எனக்கும் சேர்த்து ஒரு படிப்பினை ஊட்டும் பாடம் இருக்கின்றது. நாம் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ள அனைத்தையும் 6 நாட்களில் படைத்தோம். அதனால நான் எந்த ஒரு களைப்பும் எனக்கு ஏற்படவில்லை. நபியே, இவர்கள் புனைந்து உரைக்கும் பேச்சுக்களை குறித்து பொறுமையாக இருங்கள். இறைவனை புகழ்ந்து கொண்டே இருங்கள், அவனை துதித்துக் கொண்டே இருங்கள். பஜர்லையும் சரி, மகரிப்லையும் சரி, இன்னும் இரவு நேரத்திலையும் சரி, நீங்க துதித்துக் கொண்டே இருங்கள், தொழுது கொண்டே இருங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். இன்னும் அவனை துதியுங்கள். சிரம் பணிந்து வணங்கி முடிந்த பின்பும் கூட தகச்சித்தம் இழந்து தூக்கத்தை விட்டு அவனை இழந்து தொழுங்கள். மேலும் கேளுங்கள், எந்த நாளில் அழைப்பவர் ஒவ்வொரு மனிதருக்கும் அருகில் இருந்து அழைப்பாரோ, அதாவது மறுமை நாள்ல சூரியன் ஊதப்பட்ட உடனே எல்லாரையும் பக்கத்துல இருந்து கூப்பிடுற மாதிரி தான் அங்க கூப்பிடுவாங்க. அழைப்பாரோ, எந்நாளில் மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டி எழுப்புவதன் ஓசையை மிக சரியாக செவியேற்றுக் கொண்டு இருப்பார்களோ, அதாவது எழுப்பி திரட்டுவான்ல அல்ல, அந்த ஓசை அவ்வளோ ஒரு சைலன்ஸா இருக்கும். அதாவது ஒரு ஊசி போட்டா கூட டமார்னு சவுண்ட் கேட்கிற மாதிரி அவ்வளவு ஒரு அமைதியான நேரத்துல அந்த மாதிரி மனிதனை விரட்டி கொண்டிருப்பாங்கல்ல, அந்த நாள் தான் பூமியில இருந்து இறந்தவர்கள் வெளிப்படும் நாளாகும். அப்ப வெளிப்பட்ட மக்கள் தான் ஓடிட்டு இருப்பாங்க. சின்னமாக நாமே வாழ்வை அருளுகிறோம். வாழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளுகிறேன்னு சொல்றான். நம்மளுக்காக வாழ்வை மட்டுமா கொடுத்தான்ல, தண்ணி, காத்து, நெருப்பு என்னதான் நம்மளுக்கு கொடுக்கல. இன்னும் நம்மளுக்காக ஜோடி, நம்மளுக்காக குழந்தைகள், நம்மளுக்காக தாய் தந்தைகள், பணம், காசு, வீடு, வாசல், எதை நாம எண்ணுவோம்? எதுவுமே நம்மளால எண்ணி முடிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நாமே மரணத்தை அழிக்கிறோம். மரணம்ங்கிறது வந்தே தீரும். மேலும் அந்த நாளில் அனைவரும் நம் பக்கமே திரும்பி வர வேண்டி இருக்கிறது. அன்று பூமி வெடிக்கும், மக்கள் அதனிலிருந்து இருந்து வெளிப்பட்டு விரைவாக ஓடிக்கொண்டிருப்பார்கள். இப்படி எல்லாம் செய்வது நமக்கு மிக எளிதானதாகும். நபியே, இந்த மக்கள் பேசும் பேச்சுக்களை நான் நன்கு அறிகின்றோம். இவர்களை நிர்பந்தப்படுத்தி ஏற்க செய்வது உமது பணி அல்ல. என் எச்சரிக்கைக்கு அஞ்சுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த குர்ஆனை கொண்டு அறிவுரை கூறுவீராக. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை முழுமையாக விளங்கி இதன்படி செயல்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. இந்த 50வது அத்தியாயம் முடிந்தது. 51வது அத்தியாயம் 51வது அத்தியாயம் அத்தாரியாத், புழுதி வாரி வீசும் காற்றுக்கள். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்வாரியாத்தி ஸர்வன், புழுதியை கிளப்பக்கூடிய காற்றுக்களின் மீது, பிறகு நீர் நிரம்பிய மேகங்களை சுமக்கக்கூடிய, அதாவது காற்று தான் மேகத்தை நீரோட சேர்ந்து சுமத்து கொண்டு போகுது. மெதுவான வேகத்தில் செல்லக்கூடிய காத்துக்கே எவ்வளவு நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேர் கொடுத்திருக்கான் பாருங்க.
யுஸ்ரா மெதுவான வேகத்தில் செல்லக்கூடிய பெரும் பனியை, அதாவது மலையை பகிர்ந்தளிக்கக்கூடிய காற்றுகளின் மீது சத்தியமாக, கண்டம் விட்டு கண்டம் கொண்டு போய் இந்த மாசத்துக்கு இந்த ஊர்லதான் மழை அப்படின்னு பகிர்ந்து அளிக்கக்கூடிய காற்றுகள் மீது சத்தியமாக, எதை பற்றி உங்களுக்கு அச்சுறுத்தப்படுகின்றதோ அது மிக உண்மையானதுதான். மேலும் செயல்களுக்கு கூலி வழங்குவது என்பது அவசியம் நிகழக்கூடியதுதான். எந்த ஒரு செயலும் வேஸ்ட் கிடையாது. பல வகையான தோட்டங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக, எத்தனை கலர், புளுவா இருக்கு, வெள்ளையா இருக்கு, சொவப்பா இருக்கு இல்லையா, ரெயின்போ 7 கலர் வந்துருதா இல்லையா, சுபஹானல்லாஹ். மறுமையை பற்றி அவங்களுடைய கூற்று ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொண்டிருக்கின்றது. எவன் ஒருவன் சத்தியத்திலிருந்து பிறந்து கொண்டிருக்கின்றானோ அவன் மட்டுமே அதனால் தடுமாற்றம் அடைவான். எவன் ஒருத்தன் உண்மையை ஏத்துக்காம இருக்கானோ அவனுக்கு தான் குழப்பம். அழிந்து விட்டார்கள் கணிப்பு மற்றும் ஊகத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பவர்கள். இது இப்படித்தான் இருக்கும். அது எப்படி எழுப்புவோம் அல்ல, அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் என்ன கேட்கறதுக்கு தான் சும்மா இவங்களுடைய யூகம். இப்படி என்ன செய்வாங்க எல்லாம், அவங்க எல்லாம் இந்த யூகம் பண்றவங்க எல்லாம், கணிக்கிறவங்க எல்லாம் அழிந்து விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறியாமையின் மூழ்கி அலட்சியத்தினால் மதி இழந்து இருப்பவர்கள். அவங்களுக்கு அலட்சியம் ரொம்ப, எதுலையுமே ஒரு என்ன சொல்றது, கருத்து இல்லை. எதையும் கருத்து இல்லாம அப்படியே ஏதோ கேட்டோம் போனோம் வந்தோம், இந்த உலகம் வந்துச்சு, இந்த வாழ்ந்தோம், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறதே இல்லை. அறியாமையிலேயே மூழ்கி இருக்கிறது, தான் செய்யறதுதான் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பி இருக்கிறது. அறிவே இல்லாம இருக்கிறாங்க. இவங்க கூலி கொடுக்கப்படும் அந்த நாள் எப்போது வரும்? அப்படியா, கூலியா கொடுப்பான்ல, எப்ப வரும் அந்த நாள்? இவர்கள் நெருப்பில் வதைக்கப்படும் நாளில் அது வரும். நீங்க வெங்காயத்தை போட்டு வறுக்குறீங்கல்ல இப்ப டெய்லி காண்டா பஜ்ஜியா இல்ல, அந்த மாதிரி வதைக்கப்படும் நாளில் அது வரும். அப்ப அவங்கள்ட்ட சொல்லப்படும், இப்போது சுவையுங்கள் உங்களுடைய வேதனையை, எதற்காக நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது. எப்ப வரும் எப்ப வரும் கேட்டுட்டு இருந்தீங்களா, இந்த வந்துருச்சு. அவசரப்பட்டிருந்தீங்களே, இப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க. இறை அச்சம் கொண்டவர்கள் அந்த நாளில் திண்ணமாக தோட்டங்களிலும் நீர் ஊற்றுக்களிலும் இருப்பார்கள். பெரிய பெரிய கார்டன், அம்மாடி, எங்க பார்த்தாலும் நிழல், எங்க பார்த்தாலும் மரம், எங்க பார்த்தாலும் பூ, எங்க பார்த்தாலும் தோட்டங்கள், எங்க பார்த்தாலும் நீர் ஊற்றுக்கள், அப்படியே சலசலன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி இறை அச்சம் கொண்ட மக்களை எங்கள் அனைவரையும் சேர்த்து விடுயா ரஹ்மான். அல்லாஹ் அக்பர். அந்த மக்கள், அந்த தக்வா உள்ளவங்கள், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? அந்த மாதிரி தோட்டங்கள்ல இருப்பாங்க. அவர்களின் அதிபதி அவர்களுக்கு அளிப்பவற்றை மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அந்த நாள் வருவதற்கு முன்னரே நல்லவர்களாக இருந்தார்கள். இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நல்லவங்களா இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி நல்லவங்களாக வாழ்ந்தார்கள். இரவு நேரங்களில் குறைவாகவே தூங்குவினார்கள். அதிகமாக அல்லாவை நினைவு கூர்ந்தார்கள். தன்னுடைய ஒருவர் பிறண்டு படுக்கும் போதும் அல்லாஹ் அக்பர்னு அல்லாவை நினைவு கூறுவார்கள் அவர்கள். இப்படிலாம் ஹதீஸ்ல இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இரவு நேரங்களில் குறைவாக தூங்குபவர்களாகவும் பின்னிரவு நேரங்களில் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாகவும் இருந்தார்கள். தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்களின் செல்வங்களில் உரிமை இருந்தது. யாருக்கு? கேட்பவருக்கும், யாரு கேட்காத கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கும் உரிமை இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். உறுதியாக நம்புபவர்களுக்கு பல சான்றுகள் இருக்கின்றன. நீங்க அல்லாஹ் மட்டும் நம்புனீங்க, பாக்குற எல்லாத்துலயும் உங்களுக்கு சான்று இருக்கு. ஏன் உங்களிடத்திலும் கூட இருக்கிறது. புலப்படவில்லையா? பார்க்கலையா? நீங்க உங்க உள்ளம் எப்படி இருக்கு? எவ்வளவு பஞ்ச் பண்ணி ரத்தத்தை அனுப்புது, காத்த பஞ்ச் பண்ணி அனுப்புது, சாப்பாட்டை வந்து செரிக்க வச்சு அதாவது இடத்துக்கு அதை அனுப்புது தனித்தனியா. இது கூட உங்களுக்கு புரியலையா? வானத்தில் தான் இருக்கின்றன உங்கள் வாழ்வாதாரமும் உங்களுக்கு வாக்களிக்கப்படுகின்றவையும். அந்த வானத்திலிருந்து வர்ற மலையில தான் உங்களுடைய வாழ்வாதாரமும் இருக்கு, உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய எல்லாமே இருக்கு. வானம் மற்றும் பூமியுடைய அதிபதியின் மீது ஆணையாக சத்தியமாக, அல்லாஹ் மேல சத்தியமாக, இந்த வானம் பூமி எல்லாம் படைச்சால அந்த அல்லாஹ் மேல சத்தியமாக சின்னமாக இந்த விஷயம் சத்தியமானது. நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது எப்படி உறுதியானதோ அவ்வாறே இதுவும் உறுதியானது. நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்க, இது எப்படி உண்மை? இதே மாதிரி மறுமை வரக்கூடியதுதான் அப்படிங்கிறது உண்மைதான். நபியே, இப்ராஹிமிடம் அந்த கண்ணியத்துக்குரிய விருந்தாளிகள் செய்தி உமக்கு கிடைத்ததா? அவர்கள் அவரிடம் வந்தப்ப என்ன சொன்னாங்க? உம்மீது சாந்தி நிலவட்டும், சலாமுன் அலா இப்ராஹிம் என்று அவங்க சொன்னாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்கள் மீதும் சாந்தி நிலவுக. ஆனா அவங்களை நான் பார்த்ததே இல்லையம்மா, அறிமுகமில்லாத ஆட்களாக இருக்கின்றீர்களே அப்படின்னு கேட்டாங்க. பின்னர் அவர் சந்தடி இல்லாமல் தம் விட்டாரம் சென்றார். அதாவது விருந்தாளி வந்துட்டாங்க, சாய் லேக்கியா, பிஸ்கட் லேக்கியா, ஜா ஜா, ஓ லேக்கியா, ஏ லேக்கியா. அவங்க முன்னாலே சொல்லி, நிறைய வீட்டுல போனாக்க நம்ம முன்னால சொல்லி நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க. நம்ம வேணா 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 அவங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும் இல்ல. ஆனா பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி விருந்தாளியை கவனிச்சிருக்காங்க. சந்தடி இல்லாம போய் பொறிக்கப்பட்ட கொளுத்த காளை கன்றை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விருந்தினர் முன் வைத்தார். பிறகு கூறினார், சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா அவங்க சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடாமல் இருக்கின்றீர்களே அப்படின்னு கேக்குறாங்க. பின்னர் அவர்களை குறித்து அவர் மனதுக்குள் அஞ்சினார். என்னமோ விஷயம் இருக்கு. பயந்துட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய சுன்னத்,
மேலும் அறிவுள்ள ஒரு மகன் பிறக்க போவதாக அவருக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். ஆனா வந்தவங்க என்ன சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்காக நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன், உங்களுக்கு ஒரு மகனை நான் நல்ல செய்தி சொல்றேன் அப்படின்ட்டு. அதை கேட்டு அவருடைய மனைவி கூச்சலிடுறாங்க, என்ன வந்து சொல்ல வந்துட்டீங்கப்பா, முகத்துல அடித்து கொண்டு, நான் ஒரு கிழவி, நான் ஒரு மலடி, எனக்கு எங்க பிள்ளை இருக்கும் அப்படின்னு அவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த மலக்குகள் கூறினார்கள், அவ்வாறு தான் நடைபெறும் என்று இறைவன் கூறினான். அவன் நுண்ணறிவாளனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். சுபஹானல்லாஹ். என்னுடைய வசனங்கள் இதோடு முடியுது. என்னுடைய நேரமும் 59 ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றி அடுத்த நாளில் வரக்கூடிய சகோதரிகள் விளக்கமாக சொல்லுவாங்க. சொல்லுவதை விடவும் அதிகமாக மனசுல அந்த வசனங்களை சிந்தித்து அதை உள்வாங்கி அதை மறுபடி உங்கள்ட்ட இப்ப இருக்கிற கையில இருக்கிற குரான்ல அதை திருப்பி மனசுக்குள்ள மீட்டி பார்த்து அந்த வசனங்களை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்கூஅனா வ சுஜூதனா வ திலாவத்தனா ஃபில் குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. 12 மணி ஆயிடுச்சு. பாபி எண்ட் பண்ணுங்க, நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க.